உங்களோடு சில மார்க்க சம்பந்தமான இந்த இரவு குறித்தான ஒரு விழிப்புணர்வை, ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹுவை புகழ்ந்தவனாக வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, எனக்கு முன்னால் பேசிய ஒரு சிறிய உரையாக இருந்தாலும் வட்டுர சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்திகளை அழகாக எடுத்துச் சொன்ன என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஹசரத் பெருந்தகை அவர்களே, பொதுவாக நாம் வாழுகிற இன்றைய இந்தியாவினுடைய, உலகத்தினுடைய சூழல்களை கருத்தில் கொண்டு நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த பாதையில் இது போன்ற இந்த நாட்களினுடைய முக்கியத்துவம் என்ன, இஸ்லாமியர்கள் இதை எப்படி உள்வாங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. குறிப்பாக 2018 இது போன்ற இந்த அறிவுசார் தடங்களிலிருந்து நாம் எவ்வளவு விலகி போயிருக்கிறோம் என்கிற சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த இறைவை உங்களோடு அல்லாஹுக்கு பொருத்தமாக அவருடைய பிரியத்தை அடைவதிலே, கழிப்பதிலே மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த போன் வாட்ஸ்அப் வந்ததிலிருந்து ஏதாவது ஒரு இரவு வந்துச்சு அல்லது ஒரு நல்ல அமல் ஒரு நாள் வரப்போகிறதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அது நமக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு பள்ளியிலையா வச்சு அல்லது வெளியே சந்தையில பொந்துல இந்த மாதிரி பராத், அது களி திங்கிற பராத், அந்த பராத் இந்த பராத் அதுக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சு அதை கொடுத்து ஏதோ இஸ்லாமிய சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதலபாதாளத்தில் போய் இஸ்லாத்தை விட்டே அவர்கள் எல்லாம் வெளியே போய் நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், நம்முடைய இஸ்லாத்தை பற்றி நாமே கொஞ்சம் மறு யோசனை செய்ய வேண்டும், மறு ஆய்வு ரீ எக்ஸாமின் பண்றது அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம சகோதரர்கள் செய்யறதெல்லாம் கூடாது, அவன் இஸ்லாத்துல தான் இருக்கானா இல்லையாங்க கூடிய அளவுக்கு ஒரு மோசமான இடத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு சமுதாயத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். மிகவும் எச்சரிக்கையான களமாட வேண்டிய இடத்தில் இந்த சமூகம் இருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை நாம் இழந்தோம். அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் தந்திருக்கிற பெருமானார் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், தரக்துக்கும் அலல் மில்லத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை நான் புறம்போக்காக விட்டு போகவில்லை. பெருமானார் சொன்ன வார்த்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏதோ போகிற போக்கில் இருக்கிற சாம்ராஜ்யங்களில், சமூகங்களில், உலகத்தில் தோன்றிய இசங்களில் ஒரு இசமாக அது இஸ்லாமிய இசம். தொப்பி போட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்க, அடுத்து இதை ரீவேல்யூ பண்ணணும். இன்னைக்கு அதான் சொல்றோம், இஸ்லாத்தை நாம் புனர் நிர்மாணம் செய்யணும், அதை எப்படிங்கிறத நம்ம மீளாய்வு செய்யணுங்கிற அளவுக்கு இன்றைக்கு பேசப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், அலல் மில்லத்தில் பைதா, உங்களை ஒரு மிகப்பெரிய ஒளி சுடரின் கீழே நான் விட்டு போகிறேன். எப்படி சொன்னாங்க? ஒரு மிகப்பெரிய சூரிய வெளிச்சத்தின் கீழே நான் விட்டு போகிறேன். இனி இதுக்கு பின்னாடி நாம் தடம் புரண்டு விடுவோமா? இனி இஸ்லாத்தை சீரமைப்பதற்கு யாராவது வர வேண்டுமா? அல்லது இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வேண்டி இஸ்லாத்திற்குள்ளே அடுத்து ஒருவர்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? அப்படிலாம் நீ சிந்திக்க வேண்டாம். லைலுஹா கனஹாரிஹா, லைலுஹா கனஹாரிஹா, its night is like the day of your days. பெருமானார் சொன்ன வார்த்தை. அதனுடைய இரவுகள் கூட பகலை போன்றது. அதனுடைய இரவுகள் கூட பகலை போன்றது. அதனுடைய நீங்கள் அறியாத செய்திகள் கூட இந்த உலகத்திற்கு வெளிச்சமிடப்பட்டவைதான். ஏதோ இன்னைக்கு புதுசா இந்த கண்டுபிடிச்சது மாதிரி நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த புக்ல நம்ம பார்த்தா தெரியும், அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு போடுவான். அமெரிக்கா அமெரிக்கா போய் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? அமெரிக்கா இல்லையா? இருந்துச்சு.
இவங்களுக்கு தெரிஞ்சது அன்னைக்கு. அதனால அதுல என்ன செய்யறான், வரலாற்றுல அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது, புதுசா என்னமோ கண்டுபிடிச்சது மாதிரி. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தை இனி புனர் நிர்மாணம் செய்து தருவதற்கெல்லாம் வேலை இல்லை. பெருமானார் விட்டு போன அதே நிழலில் தான் இன்றைய வரை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இப்படி பள்ளியாசல்ல உட்கார்றோம், திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கிறது. இன்றைய இரவிலே நாம் இங்கிருந்து போய் நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த கபர்களை ஜியாரத்து செய்கிறோம். இது எல்லாம் பெருமானார் செய்த அப்படியே நடந்த வழி. 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் எம்பெருமானார் போட்ட அந்த பாதையில் இந்த சமூகம் நடந்து போகிறது. தயவு கூர்ந்து யாரும் கொஞ்சம் அப்படி ஒரு சந்தேகமான மனோநிலையை கொண்டு விட வேண்டாம். நமக்கு அப்படி ஏதாவது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நாம் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன இன்னைக்கு எல்லாத்திலையுமே ஆசிலேஷன், எல்லாத்திலையுமே தடம் புரண்டு நிலை. ஒரு ஊருக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவர் சொல்லும்போது திருமண நிகழ்ச்சி சொல்லும்போது அந்த சொன்னாரு, இந்த ஊர்ல இந்த அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா அப்படிங்கிற துவாவை ஓத வேணாம் கல்யாணத்துல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் துவாவும் கேட்கறது இல்ல ஏதாவது சொன்ன. அப்ப நான் பேசும்போது சொன்னேன், இந்த சமூகத்திற்கு நமக்கு வழிகாட்டிகளும் ஹீரோக்களும் யார்? நமக்கு வழிகாட்டிகளும் ஹீரோக்களும் யார்? நீ தொப்பி போட்டிருக்கோம், தாடி வச்சிருக்கோம், பெரிய அங்கிகளாக போடுகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் எதனுடைய அடையாளங்கள்? பெருமானாரை நாம் நேரடியாக பார்த்தது கிடையாது. வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள், இஸ்லாத்தில் பெருமானார் செய்த ஒரு மிகப்பெரிய பணி என்னவென்று சொன்னால், தன்னை அவர்கள் அடையாளம் இடுவதற்கு எக்காலத்திலும் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் தன்னை போன்ற வாழும் முகம்மதுகளை உருவாக்கினார்கள். இன்னைக்கு யாரு? நீங்க ரசூல்லாவை பார்க்கணுமா, இந்த பாய பாருங்க. அவங்க நடவடிக்கை வருது, அவங்க பேசினது, அவங்க போட்டது, அவங்க சாப்பிட்ட மாதிரி. இதை விட வேற ஒரிஜினல் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எங்க போய் கிடைக்கும்? நீங்க தேடி தேடி பின்பற்றமில்ல, ஒவ்வொரு சுன்னத்தா பார்த்து பார்த்து. நபி இப்படிதான் உட்கார்ந்தாங்க. ஒரு முஸ்லீம் உட்காரும் போதே ரசூலுல்லாஹ் இப்படிதான் உட்கார்ந்தாங்க, இப்படிதான் நின்னாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வரலாறு என்பது தனிப்பட்ட புத்தகம் அல்ல. எம்பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமை பார்த்தா போதும், வாழும் முகம்மதுகள். ஆனால் பெருமானாருடைய படம் தான் இல்லையே ஒழிய, பெருமானாருடைய காட்சிகள் தான் இல்லையே ஒழிய, இந்த சமூகம் பெருமானாரை ஒவ்வொரு நேரமும் ரெப்ரசன்ட் பண்ணி. அப்ப அதுல சொன்னேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பின்பற்றி நடப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வேணும்னா அது நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த குத்பா ஓதி முடிஞ்சு திருமணத்துல என்ன துவா ஓதுறாங்க? யா அல்லாஹ் இந்த நபி மாதிரி இவங்க வாழட்டும், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் போல வாழட்டும். அது சில பேர் கேட்கறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாரு, இந்த அம்மா செய்ய தூண்டுச்சு, அது மாதிரி வாழணுமா? எப்படி? அதாவது லாஜிக்கா பேசுறோமா, கரெக்டா பேசுறோமா? ஏடா அல்லாஹ்வினுடைய அந்த சுவனத்தில் இருந்து இங்கே நம்மை எல்லாம் உற்பத்தி செய்துவிட்டு நாளை நம்முடைய தகப்பனாராக சுவர்க்கத்திலே இருக்க போகிறவர்கள் யார்? எந்த ஆதத்தினுடைய பெயரை மாறி மாறி வரலாறும் அனைத்து நபிமார்களும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அப்ப அதெல்லாம் கணக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சுலேஹா, அவங்கள பத்தி வரலாறே வேற மாதிரி போத. யூசுப் சுலேஹா அதை பத்தி சொல்லும் போது அவங்க எப்படியா நம்ம வாழ முடியுமா? இதை யார் வேலிடேட் பண்றது? இதை யார் முடிவு பண்றது? குர்ஆனிலே அல்லாஹ் யூசுஃபையும் ஸலைஹாவையும் பற்றி பேசுகிற போது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனிலே சொல்வான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் பிமா அவ்ஹைனா இலைக். பெருமானாரே, நாம் இதுவரை பேசிய வரலாறுகளில் ஒரு அற்புதமான சங்கை பொருந்திய வரலாறை உமக்கு சொல்ல போகிறோம்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எல்லாம் பேசுறோம். இப்ப அல்லாஹ் அறிவாளியா, இவங்க அறிவாளியா?
குர்ஆன் சொல்லுது சங்கை உறுதிய வரலாறு. ஆனா இவர் கேட்கிறாரு, அவர் யாருக்கு நமக்கு பின்பற்றுறதுக்கு? இந்த லாஜிக்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நிறைய இடங்கள்ல வாழ்க்கையில எனக்கு இடிக்குதா, அந்த நபி மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னா யாருக்குத்தான் பிரியம் இருக்காது? ஒரு முஸ்லிம் ஆசைப்பட மாட்டான். குர்ஆனினுடைய பக்கங்களை பிரட்டினால் வேற என்னத்தை நம்ம எடுத்துக்க போறோம்? யாரை பத்தி பேசுது குர்ஆன்? யாரை பத்தி பேசுது? குர்ஆன்ல ரெண்டு அமல்கள் உண்டு. குர்ஆன்ல ரெண்டு அமல்கள் உண்டு. ஒன்றாவது நேரடியாக சில அமல்களை சொல்லுவான் அல்லாஹ் குர்ஆன்ல. தொழுவுங்க, ஜகாத் கொடுங்க, நோன்பு வைங்க, செஞ்சிடறோம். அதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் வேதத்தை கொடுத்தேன், மக்களை எல்லாம் அழைச்சாங்க, அவங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, ஃபிரௌன் கூட போனாங்க. இப்ப இதை எப்படி அமல் செய்ய முடியும்? குர்ஆன் முழுக்க அமல் செய்யப்பட வேண்டிய புத்தகம். அத ஒவ்வொரு மனுஷன் அதுல இருக்கக்கூடிய 66,000 அந்த சொச்ச ஆயத்துகளையும் அமல் செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படிச்சுட்டு இதை எப்படி அமல் செய்யறது? அதுல தொழுவையும் இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ் இல்ல. இதுல அமல் என்ன பாவா? இதுல அமல் என்ன? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய வாழ்க்கையை முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், சிந்தித்துணர்பவர்களுக்கு இதிலே பாடங்கள் உண்டு. If you want to mold your life, if you want to make good your life, you have enough examples in the Quran. இதுதான் அந்த நபிமார்கள் வாழ்க்கை என்னிடத்துல வரணும். இன்னைக்கு எப்படியாவது அதை வர விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி லாஜிக்கா எப்படிலாம் யோசிக்கிறான். இந்த இடத்துல ஒரு ஆயத்தை சொல்லி ஆகணும். இந்த லாஜிக்னு வர்றதுனால அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நாளை கியாமத்துடைய நாளையில் காஃபிர்களை எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து நிறுத்தப்படும், முஸ்லிம்களை கொண்டு எல்லாரும் நிறுத்தப்பட்டுரும். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், சூரா யாசீன்ல நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வசனம். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹைவேல வர்றோம்ல, எங்க இருந்து சென்னைக்குள்ள வர்றோம்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு வச்சு கோயம்பேடு போறவங்கலாம் இப்படி போ, தாம்பரம் போறவங்கலாம் இப்படி போ, நேர கிண்டிக்கு போற இப்படி பிரிச்சு விட்டுருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறீர்களோ அவங்க மட்டும்தான் அந்த பாதைக்குள்ள போக முடியும். குற்றவாளிகளே பிரிந்து போங்கிறான் அல்லாஹ் அந்த வசனத்துல. அந்த அத்துணை மனிதர்களும் வருகிற ஹைவேல அல்லாஹ் அப்படி பிரிப்பான். பாவிகள் தனியாக பிரிக்கப்படுவார்கள், காஃபிர்கள் தனியாக பிரிக்கப்படுவார்கள், மூமின்கள் தனியாக பிரிக்கப்படுவார்கள். இதுல கொண்டு வந்து நிறுத்தின உடனே அல்லாஹ் நம்மள்ட்ட கேள்வி கேட்பான், நீ என்ன செஞ்ச? லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், 4 விஷயங்களை கேட்கப்படுகிற வரை மனிதனுடைய கால் நகராது. அவனுடைய வாலிபம், அவனுடைய வாழ்க்கை, அவன் சம்பாதித்த பொருள், அவன் செலவழித்த பொருள், அவனுடைய ஏழ்மை, அதை கொண்டு அவன் என்ன அமல் செய்தான், இப்படிலாம் அல்லாஹ் கேட்பான். ஆனா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை பார்த்து ஒரு கூட்டம் கேட்கும். அல்லாஹ் என்னெல்லாம் கேட்பான்னு பெருமானார் நமக்கு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்பான், உன்னுடைய அதுவும் வாழ்க்கையை பற்றி இல்ல, உன் இளமையை பற்றி. நிறைய வாலிபர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இஸ்லாம் வழிகாட்டுகிற அந்த இளமை சொல்லிக் கொடுக்கணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அடிக்கடி கல்லூரியில பேராசிரியராக இருக்கிற காரணத்தினால் அடிக்கடி சொல்லுவேன், யா மஅஷரஷ் ஷபாப், மதீனா நகரிலே அமர்ந்து கொண்டு பெருமானார் பேசினார்கள், ஐ வாண்ட் டு டாக் டு தி யூத். அப்ப வாலிபர்களை தனியா வாங்க, உங்களிடத்தில் நான் சில செய்திகளை பேச வேண்டியது இருக்கிறது. யா மஅஷரஷ் ஷபாப், ஓ வாலிபர்களே வாங்க. அன்னைக்கு பேசின பேச்சு இன்னைக்கு இன்டர்நெட், இமெயில், பேஸ்புக், வெத்தப்பனை பார்த்து கேட்கறான், உனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட இல்ல பேங்க்ல, ஆனா எனக்கு பேஸ்புக்ல 9 அக்கௌண்ட் இருக்குன்னா பையன் கேட்கறானா இல்லையா? இன்னைக்கு
வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதுவும் பெரிய பிரச்சனை. இந்த வாப்பாமா இருக்கு, இவன் என்னதான் செய்யறானே தெரியலங்க. என் பையன் குனிஞ்சே இருக்கான். முன்னாடி காலத்துல குனிஞ்ச தள்ள நிமிராத மாப்பிள்ளைக்கு உடனே பொண்ணு. இன்னைக்கு மாப்பிள்ளை குனிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா சந்தேகப்படுறான், ஏன் இவன் குனிகிறாங்க. இவன் இவங்கள்ட்ட பேசணுமே. யார் பேசுறது? பெருமானார் பேசினார்களே. யார்கிட்ட எப்படி பேசணும், அந்த அறிவை, அந்த தளத்தை, அந்த நேரத்தில் உள்ள அந்த சைக்காலஜியை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். என்ன பேசணும்? அல்லாஹ் எல்லாரிடத்திலும் கேள்வி கேட்பான் சொன்னேன். அல்லாஹ்ட்ட ஒரு கூட்டம் கேள்வி கேட்கும். அல்லாஹ்விடத்திலே ஒரு கூட்டம் கேள்வி கேட்பான். குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே சொல்லுகிறார், அதாவது அல்லாஹ்விடத்திலே அந்த காபிர்கள் கேட்பார்கள், சயகூலுல் லதீன அஷ்ரகு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களே அந்த மக்கள்லாம் வருவான், சொல்லுவானா, லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாஉனா, if Allah wish we didn't worship the idols. யா அல்லாஹ், நீ மட்டும் உண்மையிலே நினைச்சிருந்த அப்படின்னு சொன்னா நாங்கள் சிலைகளை வணங்கி இருக்க மாட்டோம். நாங்க மட்டும் இல்ல, என்ன பெத்தவனும் வணங்கி இருக்க மாட்டோம். செய்தி விளங்கு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நாளை மறுமையில் நின்று சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ நாடி இருந்தால் நான் ஏன் சிலைக்கு போறேன்? என்னால எப்படி கோயிலுக்கு போக முடியும்? இந்த காலுக்கு உரிமையை கொடுத்தது யாரு? இதுக்கு சக்தியை கொடுத்தது யாரு? நிக்க வச்சது யாரு? நீ பாவம் செய்யறவன் அப்படித்தானே சொல்றான். பாவம் செய்யறவன் என்ன? ஒருத்தர் கேட்டார் ஒரு தடவை, அதையும் சொல்லும் போது சொன்னேன், நீங்க நல்ல காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ் பெருமானார் குர்ஆனிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள். நீ பேசினா நல்லதை பேசுங்க. பேசினா நல்லதை பேசினா என்ன? எல்லாத்தையும் நல்லதை பேசலாம். ஹதீஸ் சொல்லுது, யாராவது ஏதாவது சொன்னா, பாய் நான் ஒரு பிசினஸ் துவங்க போறேன், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். இந்த நேரம் நான் ஒரு காலேஜ்ல சேர போறேன், இன்ஜினியரிங் காலேஜ், நல்லா படிங்க தம்பி, அல்லாஹ் உங்களை நல்லா ஆகி வைப்பான். நான் இதே மாதிரி தொழில் தொடங்க போறேன், திருமணம் முடிக்க போறேன், குழந்தை பிறந்த, எல்லாத்துக்குமே நல்லது சொல்றாரு. ஒருத்தன் சொல்றான், ஒருத்தர் என்கிட்ட இது நேரடியா கேட்டது. அதுக்கு நிறைய ஹஜ்ரத்மார்கள் துபைக்கு வர்றாங்க. துபைல இருந்தேன் கொஞ்ச நாள். பள்ளிவாச வசூல், மதரசா வசூல், குமரகாரியம் அப்படிலாம் கேட்கிறாங்க. எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா பாக்கெட்ல காசு இல்லை. கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்லுங்க, பிஸ்மில்லா சொல்லி ஏடிஎம் உடைக்கலாமான்னா? எப்படி இல்ல, கேட்கறது நல்ல வார்த்தைக்கு தானே, நான் எடுத்துக்கல. ஏடிஎம் உடைச்சு அதை எடுத்து நான் கொடுத்துடலாமா? நேத்து பயானுக்கு வந்திருந்தேன். அந்த ஆளு பெருமானார் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவன் நல்லதையே பேசட்டும். நல்லதையே பேசட்டும். எது யாரு கேட்டாலும். இந்த சமூகம் மாதிரி பாசிட்டிவான எனர்ஜி உள்ள ஒரு சமூகம் உலகத்தில் வேற கிடையாது. அதனாலதான் எல்லா வகையிலையும், அறிவுலையும், தொழிலையும், பொருளாதாரத்திலையும் எங்கேயோ நின்றுருந்தோம். நம்ம சாதாரணமான பெருமானார் நம்மளை விட்டுட்டு போல, அறிவினுடைய உச்சத்தில் கொண்டு போய் வச்சுட்டு போனாங்க. பொருளாதாரத்தை எல்லாத்திலையும் இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் இந்த உலகத்திற்கே நாம் தான் வழிகாட்டினோம். இந்த சமூகம் எப்படி போதோ அதுக்கு பின்னாடி இந்த உலகம் வந்துச்சு. அவர் சொன்னாங்க, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். சரி, இப்படி ஒருத்தர் கேட்கிறாரு, அதற்கு ஏடிஎம் உடைக்கலாமா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், எவ்வளவு நல்ல காரியம். 2 பிஸ்மில்லா சொல்லி உடமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றோம். மறக்காம பெருமானார் அடுத்த வார்த்தையும் சொல்லிவிட்டு போனார்கள், அவுல யஸ்முத்.
சில நேரங்கள் வரும், சில மனிதர்கள் கேள்வி கேட்பார்கள், பதில் சொல்ல முடியாது. நீ அதுக்கு ஆமீன் போட்ட அல்லது அல்லாஹ் அப்படி நல்லா ஆக்கி வைக்கணும்னா அது உனக்கே நாளைக்கு பிரச்சனையா போயிடும். அந்த நேரத்தில் பி சைலண்ட், லயஸ்முத், அல்லாஹ் கேட்டுட்டு கேட்காத மாதிரி நவண்டு போயிரு, அது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். இந்த உலக காரியத்துக்கு இப்படி எப்படி சொல்றாங்கல்ல, அல்லாஹ் நாடி இருந்தாங்கன்னா நான் ஏங்க தொழு வந்திருக்க மாட்டேன், கூட்டு போயிருப்பான்ல. போன வாரம் ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், அதுல போட்டிருந்தாரு, அல்லாஹ் நல்லா நாடி இருந்தா கூட அல்லாஹ் உன்னை பார்க்கவே விரும்பல, அதனாலதான் பள்ளியாசலுக்குள்ளே கூப்பிடுறது இல்ல. நான் பள்ளியாசலுக்குள்ள அல்லாஹ் என்ன கூட்டிட்டு வர்றது இல்ல, நீ வர்றதையே விரும்பலடா, அதனாலதான் அல்லாஹ் உன்னை பார்க்க. என்ன சங்கை உறுதிய இடம், வருகிற தொழுகையாளிகளை அல்லாஹ் வாசலில் நின்று வரவேற்கிறார். விருந்தாளிகள் விருந்தாளிகள் அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளிகள் யார் வரவேற்பார்? ரப்பு நிற்கிறார். அப்ப இந்த உலகத்திலே இப்படி பேசுறவன் மறுமையில் எப்படி பேசுவான்? தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த லாஜிக் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு மோசமான அறிவு, ஒரு மோசமானது. அது எந்த இடத்தில் லாஜிக்க பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல தேவை, வாழ்க்கை முழுக்க லாஜிக் இல்ல. இத மறுமை நாளையில் பேசுவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் வாயிலாக சொல்லுகிறார்கள். லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா, அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்க சிறுக்கு செஞ்சிருக்க மாட்டோம். அல்லாஹ்வே நீ நினைச்சிருந்தனா வல ஆபாஉனா வல ஹர்ரம்னா மின் ஷை, அல்லாஹ்ட்ட போய் கேட்பான். இதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? அப்ப எல்லாம் நீ நாடி இருந்தா நான் ஏன் சிறுக்கு செய்யறேன், நான் முஸ்லீமா இருப்பேன்ல அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? இந்த பதிலுடைய சீக்கிரட் தான் இன்னைக்கு பயான். இந்த பதில் என்னவாக இருக்கும் என்ற அந்த சீக்கிரட் தான் இன்னைக்கு பயானுடைய அந்த மொத்த அந்த உருவம். சகோதரர்களே, இந்த நாளை பற்றி தஃசீர்கள் எழுதும் போது எழுதப்படுகிறது, ஹாமீம் வல் கிதாபில் முபீன், சூரத்து துஹான்ல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக இன்னா குன்னா முன்சிரீன். சில பேர் இத லைலத்துல் கத்ர் என்பதாக சொல்லுகிறார்கள். சில இமாம்கள், இமாம் குர்துபி போன்றவர்கள் இந்த பராத்தினுடைய இரவுன்னு தன்னுடைய கிதாபுகள்ல எழுதுறாங்க. இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஷாபானுடைய 15வது நாளுடைய இரவு. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த நாளையில் தான் உங்களுடைய விதிகள் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அண்ணன் அழகா சொல்லும் போது அந்த செய்தியை சொல்லுச்சு. இந்த உலகத்திலேயே வேதக்காரர்கள் முஸ்லிம்களை தவிர மற்ற யாரும் இந்த விதி என்பதை நம்புவது கிடையாது. இந்த விதி அப்படின்னு சொல்றோம்ல, ஃபேட் அல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ், எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் என் ரப்பின் மூலம் நடக்கிறது, நடத்தாட்டி வைப்பவன் அவன் என்கிற அந்த சிந்தனையை நம்புகிற ஒரே கூட்டம் இஸ்லாமிய கூட்டம் தான். இதை நம்பணுமா? இல்ல இந்த நம்பிக்கையில் எந்த அளவுக்கு இருக்கணும்? ஈமானிலே, நம்பிக்கைகளிலே, இந்த நம்பிக்கைகளை எவர் விட்டு விடுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்லன்னு இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? இப்ப நம்மள்கிட்ட கேட்கிறோம், எங்க விதியை பத்தி என்னங்க நம்பணும், ஒரு முஸ்லீம் எப்படி நம்பணும்? அது இந்த நாள் கரெக்டா, இந்த ஷாபானுடைய 15 இன்றைக்கு விதிகள் நிர்ணயம் செய்யப்படுகிற நாள். ஒரு முஸ்லிம் விதியை குறித்து எப்படி அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை குறித்து நம்புறோம், வேதங்களை குறித்து நம்புறோம், 4 வேதத்தை நம்பிக்கிட்டேன், கியாமத்தை நம்பிக்கிட்டேன், ரசூல்மார்களை நம்பிக்கிட்டேன், எல்லாம் நம்பியாச்சு. விதி எல்லாம் அல்லாஹ் தானே நடத்துறான், எல்லாமே அப்படின்ட்டு போறதா? ஒரு முஸ்லிம் விதியை குறித்து எப்படி உள்வாங்க வேண்டும், எந்த எந்த விஷயத்தை எல்லாம் நம்ப வேண்டும் என்று நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள், நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாவினுடைய அகாயிதில நமக்கு அழகா சொல்லி தர்றாங்க. இப்படி நம்பணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூகம் புறம்போக்காக விடப்பட்ட சமூகம் அல்ல, உலகத்திற்கு அறிவு சொல்லிக் கொடுப்பதற்கு விடப்பட்ட சமூகம் இது. எல்லாருக்கும் நம்ம தான் அறிவு சொல்லிக் கொடுத்தோம். அப்போ இந்த விதியை குறித்தான செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இது போன்ற இந்த இரவுகளை நமக்கு அமைத்து தருகிறார். ஒவ்வொரு காலத்திலையும் அது அந்த சிந்தனை அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை நம்முடைய இளவல்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
இப்ப இன்றைக்கு விதிகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள், இந்த நாளினுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குகள். ஹதீஸ்ல வருது. இன்னும் ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது இந்த இரவை குறித்து. பல்வேறு ஹதீஸ், அது லைஃபான ஹதீஸ் அப்படின்னு நீங்க சொல்லப்படுகிற இந்த லைஃப்னு ஒரு செய்தியை நீங்க கேள்விப்படுங்க, அது சொல்லி ஆகணும். அதெல்லாம் லைஃபான ஹதீஸுங்க. அவன் சொல்லும் போதே அப்படியே மூஞ்சிலாம் அப்படி சுருங்கி என்னத்தையோ ஒண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தவறான ஒரு ஆயுதத்தை இந்த சமூகத்தின் மீது பிரயோகிக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஹதீஸ் என்பது எல்லாமே பெருமானார் சொன்னதுதான். எல்லா ஹதீஸ், அது லைஃபான ஹதீஸ், ஹசனான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், இந்த ஆத்தென்டிகேட்டட் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். லைஃபான ஹதீஸ் அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். ஹதீஸிலே ஒரு வகை உண்டு, அது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்லாதது. அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள், மௌது என்று சொல்லுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை அவர்கள் சொன்னதாக புனையப்பட்டது. அந்த காலத்துல அந்த ஹதீஸை பிரிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். இன்னைக்கு நாங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் அடிச்சு பார்த்து இல்ல, அன்னைக்கு அதை பூராத்தையும் கழட்டிட்டாங்க. கழட்டி இது பூரா ரசூலுல்லாஹ் சொல்லாததுன்னு முடிவு பண்ணி முத்திரை குத்தி வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ இந்த லைஃபான ஹதீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தா, பெருமானார் சொன்ன செய்தியை நாம் வரை வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களினுடைய தொடரில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தீனுடைய விஷயத்துல கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்திருப்பார், அல்லது மனப்பாட சக்தியில கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்திருப்பார். இது அவர் மேல உள்ள 2-3 பிரச்சனை. இந்த லைஃபான ஹதீஸ் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னா, சட்டம் எடுக்கிற வல்லுநர்களுக்கு தேவை. யாருக்கு தேவை? சட்டம் எடுக்கிற வல்லுநர்களுக்கு தேவை. நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. நமக்கு எல்லாமே பெருமானார் சொன்னதுதான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ண போறோம், ஏதாவது ஒரு இதுக்கு காட்டுறதுக்காக வேண்டி டாக்டர் போனோன்னு அவர் சொல்றாரு, இந்த மாத்திரை ஒரு 15 நாளைக்கு சாப்பிடு, சரியா போயிடும். வயிற்று வலி இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கவே இருக்கு. என்ன இருக்கு? நேரம் வந்தோன்னா அந்த மாத்திரையை வச்சு, இல்லைன்னா வயிற்று வலிச்சோன்னா என்ன செய்யறோம்? பொதுவாக என்ன செய்வோம்? மாத்திரையை பார்த்த உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்றான். அடகுதா இல்லை யாருனாலும் உடனே டக்குன்னு தட்டுவான், வயிற்று வலி இந்த மாத்திரை என்ன. அவன் அந்த மாத்திரையை பத்தி டெபினேஷன் கொடுப்பான். நீங்க வேற ஒண்ணு வேணா வயிற்று வலி அப்படின்னு போட்டு பாருங்களேன் நெட்ல. இன்னைக்கு கூகுள் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார், கூகுள் இசம் மதமாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஏதோ ஒரு நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆச்சரியமான விஷயம் தான். துபாயில ஒரு நாள் பயன் பண்ணிருந்தேன், தப்சீருடைய நிகழ்ச்சி. அல்லாஹ் என்னுடைய அண்ணனுடைய இவர்களுடைய தாப்பனார், என்னுடைய தாப்பனாருடைய துவா 8 ஆண்டு காலம் ஒரு பள்ளியில துபாயில தப்சீர் செய்கிற வாய்ப்பை கொடுத்தான். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஹதீஸ் சொன்னேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு பெண் வந்தார், ஒரு சிறுமி வந்தார், கூட்டிட்டு வந்தாங்க, அடிமை பெண். அப்ப பெருமானார் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், வேர் இஸ் அல்லாஹ்? சோதிக்கிறதுக்காக வேண்டி பெருமானார் கேட்கிறார்கள், வேர் இஸ் அல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி, அந்த பெண்மணி, அந்த சிறுமி பதிலை சொன்னால் உடனே பெருமானார் சொன்னார்கள், இந்த அம்மா முஸ்லிம் பா, இவளை நீ விட்டுரு, இவளை அடிமை தலையில இருந்து நீ விடுதலை செஞ்சிருன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் உடனே பக்கத்துல வேர் இஸ் அல்லாஹ்னு கேட்டேன் அவர்கிட்ட. சும்மா இருக்காம அந்த மஜ்லிஸ்ல 600 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ரெகுலரா 600 பேர் வர்ற ஒரு கூட்டம், எல்லாம் படித்தவர்கள், பல பணிகளில் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரி முதல் மெட்ராஸ் வரை இருக்கக்கூடிய மக்கள். சும்மா இல்லாம இந்த ஹதீஸை முடிச்சுட்டு, இந்த ஹதீஸ் புகாரில வருது, வேர் இஸ் அல்லாஹ்னு கேட்டேன். அவர் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கான்னாரு. தவக்கு நிப்பாட்டிட்டு இதுக்கு பதில் அடுத்த வாரம் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு போயிட்டேன். 11:30 மணிக்கு ஒருத்தர் போன் அடிக்கிறார், நைட்டு போன் அடிச்சு, ஹஜ்ரத் அந்த வேர் இஸ் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்க. மறுநாள் காலையில வேலைக்கு போனோம், சனிக்கிழமை காலையில, வெள்ளிக்கிழமை நைட்டு இது நடக்குது. நான் சொன்னேன், நான் தூங்கிட்டேங்க படுத்து, இப்ப என்ன பஞ்சாயத்து, அடுத்த வாரம் தான் சொல்லுவேன்னு சொல்லிருக்கேன், இப்ப சொல்லுங்க. நான் கேட்ட, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீல? அவர் சொன்னாரு, நான் அடம் பிடிக்கல, என் பையன் அடம் பிடிக்கிறான். என் பையன் பயானுக்கு வந்திருந்தான், அவன் கேட்டுட்டு வந்துட்டான், இப்ப கேட்கறான், ஒழுங்கா எனக்கு வேரி செல்லாக்க அர்த்தம் சொல்லிட்டு அஜர்த்து சொல்லாம போயிட்டாரு, அடுத்த வாரம் சொல்றாரு, எனக்கு எங்க இருக்கான், அல்லா எங்க இருக்கான்னு சொல்லு. நானும் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தேன் அஜர்த்து, நீ உடனே கேட்டு சொல்லு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கீங்க, ஐ வில் சர்ச் அல்லாஹ் இந்த கூகுள்ங்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கான் அப்படிங்கறத நான் கூகுள்ல தேடிக்கிறேன், போயா நீங்கிறான். அப்ப எங்க புள்ள எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா?
நீ கூகுள் கடவுளாக்கப்படுகிறது தட்டி வைத்த வழி அப்படின்னு தட்டினா முதல்ல வந்து நிக்கிறது கேன்சர்னு வருது. அடிச்சு பார்த்தான்னா வைத்த வழின்னு எதுக்குன்னு போட்டோம்னா கேன்சரினால் வைத்து வரலாம். ஒருத்தனுக்கு சூடு பிடிச்சிருக்கு இந்த வெயில்ல, அதை அடிச்சு பார்த்தோன்னே என்ன நடக்கும்? கேன்சராக வைத்த. இப்படித்தான் பல பேர் சாவலாம் இந்த உலகத்துல. மௌத்தா போறதுல இன்னைக்கு நோயினால் மௌத்தா போறவன் கொஞ்சம் பேர்னா அதை நினைச்சு நினைச்சு மௌத்தா போறவன் பல பேரு. பெருமானார் அந்த எண்ணத்தை அறுத்தாங்க. இப்ப விளங்குதா? இந்த இந்த நோய் எதன் காரணமாக வந்தது, இதுக்கு என்ன டோசேஜ் கொடுக்கணுங்கிறத வேலையை பார்ப்பவர்கள் அந்த முஹத்திசீன்கள் என்று சொல்லுகிற அந்த கலை சார்ந்த அறிஞர்கள். அவங்களுக்கு இது தேவை, அவங்களுக்கு இது தேவை. யாராவது ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நான் மருந்து எழுதி கொடுத்தா என்ன நடக்கும்? ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நானும் நீங்களும் மருந்து பாப்பா, உலகத்துல எல்லா பேரும் தீங்கிறான். இப்ப சுகர் மாத்திரை ஆயிடுச்சு இல்ல, அது ஸ்டெயில கேட்கறான். நம்ம எல்லாம் வந்து மறந்து வச்சுட்டேன் அண்ணே சுகர் மாத்திரை. ஓ உங்களுக்கு சுகர் இருக்கா? இன்னும் சில பேர் பெருமையா பேசிக்கிறதுலாம் உண்டு. ஏன் ஆஜியார் ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த அப்பளவுக்கு போயிட்டு வந்தா விஐபின்னு அர்த்தமா? அட மடப்பையில நோயாளின்னு அர்த்தம்டா. முதல்ல அப்பளோ கார்டு தான் இருக்குங்க நம்மள்ட்ட சில பேர். அவங்க நீ பெரிய ஆளு, ₹1,00,000 செலவு பண்றதுக்கு தேவையான. இப்ப இந்த டோசேஜ யாரு சொல்லணுமோ அவங்க சொல்லணும், அவங்களுக்கு தேவையான செய்தி. நம்ம போய் நெட்ல அடிச்சு பார்த்து நான் இந்த மருந்தை திங்கலாமா இதை திங்கலாமான்னா நம்ம திங்கிறதுக்கே அடுத்த வரத்துக்கு இருக்க மாட்டோம். அந்த வேலையைத்தான் ஹதீஸ்ல இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது செய்யாத, எதெல்லாம் ஒத்து வரலையோ அதெல்லாம் கிடையாதுயா, போயிட்டு வாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க பாட்டுக்கு ஜாலியா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு 2018 நாம் வாழுகிற காலத்தில் ஹதீசுகள் நிறைய இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரே ஒரு உண்மையை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். 2 மாதங்களுக்கு முன்னே ரமலானுக்கு தயாரிப்பை செய்ய சொல்லி பெருமானார் சொன்னார்கள். இங்க துஆ ஓதிருப்பாங்க ஒவ்வொரு வக்திலும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். அங்க ரஜபு பிறையை பார்த்த உடனே துவா ஆரம்பிச்சிடும். எதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி துவா ஓதணும்? 2 மாசத்துக்கு ரமதான் வரப்போகுது. யாரெல்லாம் எங்களுக்கு ரஜபுல ஷாபான்ல பரக்கத்து செய்யி, ரமதான அடைய செய், கொண்டு வந்து விட்டுட்டா போதும், வேற முடியும். ஒவ்வொரு வக்திலையும் 5 வக்திலையும் ஓதிக்கிட்டே இருக்கு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். அஜத் ஓதுறாரு, ஆமீன் சொல்றோம், நம்மளும் ஓதுறோம். ஏன் அவேர்னஸ் ஏற்படுத்தினாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கல்யாணத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்து தயாரிப்பு நடக்குது. ஒரு பத்திரிக்கை வாங்குறதுக்கு அதாவது தவறாக சொல்லவில்லை, அதே மாதிரி அநியாயமாக சொல்லவில்லை. கும்பகோணத்திலிருந்து கிளம்பி மெட்ராஸ் வர்றாங்க பத்திரிக்கை வாங்குறதுக்கு. ஒரு பத்திரிக்கை செலக்ட் பண்றதுக்காக வேண்டி மெட்ராஸ்க்கு வந்து இந்த பத்திரிகை அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு போய் அதை கொண்டு வந்து வைக்கும் போதே சொல்றான் பத்திரிகை ₹250. அதை என்ன சாப்பிடவா போறோம்? இல்ல அதுல லட்டு அது கொடுக்கும் போது ₹250 தான் பத்திரிகை அவர் காட்டுறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பிரிப்பரேஷன் 2 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி ஆரம்பிக்கணும்? உடல் ரீதியாக தன்னை அந்த ரமலானுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு வச்சு பழகணும். ஹதீஸ்ல வருது, இந்த மாசத்தில் நோன்பு வைத்ததை விட இந்த மாதத்தில் நோன்பு வைத்ததை போன்று மற்ற எந்த மாதத்திலும் பெருமானார் நோன்பு வைக்கவில்லை. விட்டா முழுசாவே வச்சிருவாங்க பொழுதுன்னு நான் நினைச்சேன். பெருமானாருடைய மனைவிகள் சொல்லுகிறார்கள், அவ்வளவு அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பை வைத்தார்கள். 2 மாசமா ரெடி ஆகிறோம். குர்ஆன்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் 2 விஷயத்தை குறித்து பேசும். ஒன்னாவது உடம்பை குறித்து, 2வது மனசை குறித்து. என்னுடைய 8 ஆண்டு கால நான் பண்ண தப்சீரினுடைய ரிசர்ச்சே இதுதான். எந்த ஆயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் தஆலா உடலை குறித்து பேசுவார், கொஞ்ச நேரத்துல மனசை குறித்து பேசுவார். நமக்கு உடலை குறித்து தெரியும், நமக்கு மனதை குறித்து தெரியுமா? தெரியாது. மனசு எந்த நம்ம படிக்கக்கூடிய கல்லூரிகள்லயோ ஸ்கூல்லயோ அல்லது இதுலயோ நம்ம எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி தர்றாங்களா? இல்லையே. ஆனால் குர்ஆன் பேசுகிறது, நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு how to think teach them, சிந்திப்பதை கற்றுக் கொடுங்கள், எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி கொடுங்க. அது ஒரு பயிற்சி. அந்த நீங்க மனசை விட்டீங்க அப்படின்னு சொன்னா சிந்திக்க கூடாத எல்லாம் சிந்திக்கும்.
சந்தி சிரிக்க வைக்குது. இன்னைக்கு எங்கெல்லாம கொண்டு போய் விடுறான், சிந்திக்க கூடாது சிந்திக்கிறதுனால. அப்ப சேனலைஸ் பண்ணுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சேனலைஸ் பண்ணுங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க, ஒருவனுடைய தொழுகையில் 6 மனோநிலைகள் இல்லை என்று சொன்னால் அவன் தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நமக்கு சுஜூது செய்யறது தெரியும், கியாம்ல நிக்கிறது தெரியும், அத்தஹியாத் ஓதுறது தெரியும், சுஜூது நிமிர்றது தெரியும். அது என்ன மனோநிலை? இமாம் கஸாலி அழகா சொல்லுவாங்க, 6 மனோநிலை, the inner engineering. அந்த உள்ள சரிவண்ணாத அளவுக்கு அந்த தொழுகையை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அந்த 6 மனோநிலை இருந்தாதான் அந்த தொழுகை ரூஹானியத்தாக, அந்த தொழுகை தொழுகையாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லுவான், அண்ணே சொல்லுச்சு, சக்கர் ஒரு நரகம், அதே மாதிரி ஜஹன்னம் நரகம். இதே மாதிரி நரகத்தை குறித்து அல்லாஹ் பல நரகம் சொல்றான். அதுல வயல்னு ஒரு நரகம் சொல்றான். நம்ம எல்லாம் கேள்விப்படுவோம் வயல், அடிக்கடி ஓதுற சூரா வயலுல் முஸல்லீன் ஓதுறாங்கல்ல, வயலுல் முஸல்லீன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தொழுகிறவனையா புடிச்சு நான் ஒரு நரகத்துல போடுவேன் அல்லாஹ். அதுக்கு அர்த்தம் அதுதான். முஸல்லீன் என்று சொன்னால் தோஸ் ஹூ ஆர் பிரே அப்படின்னு அர்த்தம். தொழுபவர்களுக்கென்றே தனி நரகம் உண்டு. யா அல்லாஹ், நீ தொழுகிறவனுக்கு சொர்க்கம் தான் கொடுக்குறேன்னு, அது என்ன புதுசா நரகம் தர்றேங்கிற? அவர் ஓத அஜத்து நம்மளும் தலையாட்டி கேட்கிறோம். வயலுல் மாஷா அல்லாஹ். ஏன் நரகம்? அல்லாஹ் அடுத்து உடனே காரணம் சொல்றான், வயலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஏன் தெரியுமா தொழுகையாளர்களை நான் நரகத்தில் பிடித்து போடுவேன்? அவங்க தொழுகையில அவங்களுக்கு கான்சியஸ் இருக்காது. சாஹூன், ஏனோ தானோ என்ற மனோநிலை. இதுக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம இதுவரையும் யோசிச்சிருக்கோமா? இதுவரையும் வர்றோம், அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுறோம், கடகடன் தொழுகிறோம், போறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இவனை பூரா பிடிச்சி நரகத்துல போடுங்கறான். இதுல நம்ம ருக்கு சுஜூது விட்டதெல்லாம் சொல்லல, மனோநிலையை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். சாஹூன், ஏனோ தானோ என்ற கேஷுவல்னஸ். இன்றைக்கு சொல்றான்ல, இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நான் ஃபார்மல் ட்ரெஸ்ஸை விட கேஷுவல் ட்ரெஸ்க்கு காசு ஜாஸ்தி. இந்த கடையில போய் பார்த்தோம், ஃபார்மலா போடக்கூடிய அந்த நீட்டான ட்ரெஸ்ஸை விட கேஷுவல் போடுறாங்கல்ல, காசு ஜாஸ்தி. அந்த கேஷுவல்னஸ் அப்படியே போர்த்தப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்தில். அல்லாஹ் சொல்லுகிறான், கேஷுவலா தொழுதவனை பூரா பிடிச்சி நரகத்துல போட்டுவேன், அவன் தொழுதாலும் சரியே. இது மாதிரி 6 மனோநிலையை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன்ல இருந்து எடுத்து அடுக்கிறார். அடியில் சொல்றார், இந்த 6 மனோநிலையை நீங்கள் மாற்றி வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். என்ன பயிற்றுவிக்கப்படணும்? மனசு பயிற்றுவிக்கப்படணும். அதுதானே இதுல சொல்லி தரப்படக்கூடிய செய்தி. இஸ்லாம் மாறி மாறி அதைத்தானே சொல்லுகிறது. அப்போ குர்ஆன்ல இந்த 2 செய்தியும் உண்டு. ஒன்றாவது உடலை பற்றி பேசும், இரண்டாவது உள்ளத்தை பற்றி பேசும். உடலை மட்டும் புரிந்து கொண்டு உள்ளத்தை புரியாவிட்டாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வேலை இல்லை. ஒரு உள்ளத்தை புரிந்து கொண்டு உடலை புரியாமல் விட்டாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வேலை இல்லை. அதனால என்ன இவர் இப்படி சொல்றாரு? நமக்கு இது வரையும் தெரியல. இல்ல, தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு இல்ல, நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம் அடையக்கூடிய அந்த முயற்சிகளை நாம் முன்னோக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த 2 நிலையில 2 மாசத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா பிசிக்கலா உடல் ரீதியாக ரெடியா இருங்கள்ங்கறான். ரஜப் மாசத்துல துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க, யா அல்லாஹ் என் உடல் ஆரோக்கியமா இருக்கு, நான் சுகர் பேஷண்ட் இருந்தாலும் நோன்பு வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் சுகர் பேஷண்ட் எல்லாம் நோன்பு வைக்க கூடாது. இன்னைக்கு நோன்பு வச்சு சுகரை சரியாக்குறதுக்கு நிறைய ஆய்வுகள் வந்துருச்சு. நோன்பு தான் சுகருக்கு மருந்தே. இன்னைக்கு சுகருக்கு காரணமே ஓவர் ஈட்டிங். நீங்க சொல்றான் ஓவர் ஈட்டிங், கடுமையான சாப்பாடுகள். இன்றைக்கு உலகம் அதை நோக்கி போகுது. நான் தப்பா இங்க உள்ள சூழல் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு 2 பசங்களை திருச்சியில இருக்கும்போது பார்த்தேன். மதுரையிலிருந்து பஸ் ஏறி திருச்சியில சாப்பிட வந்திருக்காங்க. வயிற்றுச்சலாகி போச்சு. சாப்பாடுங்கிறது எதுக்கு? பசிக்கு. பசிச்ச உடனே வீட்டுல போய் சாப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்துல ஹோட்டல்கள்லாம் கிடையாது. நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு என்ன செய்யறான்னா, இது எவ்வளவு திமிருத்தனம்னா, மதுரையிலிருந்து பஸ் ஏறி இங்க வர்றான் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. 2.5 மணி நேரம் பஸ்ல.
இன்னொரு காலேஜ் பையன் ஒரு மாதிரி கிராப் வெட்டியிருந்தான். என்னடா இது இப்படி வெட்டியிருக்கேன்? நான் சொல்றான், மதுரையில போய் வெட்டிட்டு வந்தேங்கிறான். பெற்றோர்களை நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நான் நம்ம பிள்ளைகளை எங்க அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதை விட இன்னொரு பறக்கத்து என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா எதையும் சாப்பிட முடியாது. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இது இந்த சமூகம், இந்த வழிகாட்ட வேண்டிய இந்த சமூகம் இழந்த செய்திகளில் பெரிய செய்தி. அப்ப நோம்பு அப்படிங்கிறத உடல் ரீதியாக பெருமானார் தயாரிப்பு செய்ய சொன்னாங்க. அதான் ரஜம், அதான் ஷாபான். உடல் ரீதியா ஒருத்தர் தயாரிப்பு செஞ்சுக்கிட்டே வர்றாரு. மன ரீதியான சில இடிபாடுகள் அங்கே வரும். பெருமானார் சொல்லி தராங்க. உடல் ரீதியா நம்ம தயாரிப்பு. இன்றைக்கு போய் நிறைய டாக்டர்கள்ட்ட உட்கார்ந்த உடனே சுகர் சாப்பிட்டீங்களா பாய்? இல்ல. இது பிபி இருக்கு, கறிகிரி சாப்பிட்டீங்களா? இல்ல. ஆனா ஏன் பிபி ஏறி இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்க, அமைதியா சொல்றானா இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பிபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்ட்ரெஸ் எங்க இருந்து வருது? நான் கறியே திங்கல, ஆனா வந்துட்டு சுகரே திங்கல, ஆனா ஸ்ட்ரெஸ் ஏறிடுச்சுன்னா எல்லாம் ஏறிடுதுங்களா? இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன? இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கிடைத்த வாக்கியங்களை போன்று வேறு எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் தரல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், அது 99 நோய்களுக்கு மருந்து. 99 நோய்களுக்கு மருந்து. ஐஸருஹ ஐஸருஹ அல்ஹம். அதனுடைய லாஸ்ட் நோய், அதனுடைய அந்த எண்ணெயில வடிகட்டுறதுல அந்த கடைசியா கிடக்க எண்ணெய் வடி இருக்குல்ல, அதே மாதிரி அதனுடைய லாஸ்ட் மிச்சம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ். பெருமானார் சொன்னாங்க, இந்த வார்த்தையை நீங்கள் மாறி மாறி சொன்னால் உங்களிடத்தில் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸே காணாம போயிடும். அப்ப லேப்டாப் இல்ல, இன்டர்நெட் இல்ல, இது இல்ல, சுகர் இல்ல, எதுவும் கிடையாது. ஓலை குடிசை மதரசா, ஓலை குடிசை பள்ளிவாசல். அன்றைக்கு பெருமானார் பேசினார்கள், வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? அந்த வார்த்தை வேற எதுவும் இல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இது போன்ற நோய்களுக்கு காரணமாக இருந்தாலும் அந்த மாத்திரையை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டு சாப்பிடுங்க. அந்த நோய் உங்களை விட்டு காணா போயிடும், அந்த மாத்திரைகளும் உங்களை விட்டு காணா போயிடும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஒரே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த என்னுடைய வயிற்றுக்குள்ளே சுரக்கக்கூடிய இன்சுலினை இப்படி எடுத்து பார்த்துட்டு உனக்கு இவ்வளவு இருக்குடா இவ்வளவு இருக்குடாங்கறா. நான் பிறந்ததிலிருந்து எனக்கு மட்டுமல்ல கோடான கோடி மனிதர்களுக்கு இது எவ்வளவு சுரக்க வேண்டும் என்ற சுன்னத்தை ஏற்படுத்தியவன் ரப்புல் ஆலமீன். அது சொல்லும் போது இந்த மனோநிலை வேணும். இந்த உறுப்பை ஏற்படுத்தி தந்தவன் அல்லாஹ். அதனுடைய ரகசியங்களை, பரம ரகசியங்களை அறிந்தவன் அல்லாஹ். இது எவ்வளவு சுரக்கணும்? இன்னைக்கு டாக்டர் சொல்றான், எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு சுரக்கணும். இது இன்னைக்கு என்ன செய்யறான்னா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வர்றான். இப்ப பிபி அளவு கொஞ்சம் கூட்டி இருக்கோங்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஆர்டிக்கல்ல கொஞ்சம் கூட்டிருப்போம் பிபி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் கூட்டிக்கிறான் குறைச்சிக்கிறான். மாத்திரை கம்பெனி மருந்து விற்கணும்னா இவன் எதை வேண்டாலும் செய்யறான். அப்ப இந்த முஸ்லீம் என்ன செய்யணும்? இந்த சமூகத்திற்கே வழிகாட்டிகள் நாம் என்ன செய்யணும்? நாம் நோயாளிகளாக திரிவதா? அல்லாஹ்வை தவிர பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் படுக்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் ரப்புல் ஆலமீன் இடத்திலே கேட்டால், இந்த சதையை உன் தாயின் வயிற்றில் ஏற்படுத்தியவன் அவன், இதனுடைய சுன்னத்துகளை அறிந்தவன் அவன், நீ இறக்கிற வரை ஆரோக்கியமாக நீ வாழ வேண்டும் என்ற வழியை வகுத்து வைத்திருப்பவன் அவன். இந்த ரத்தமும் சதையும் அவனுக்கு கட்டுப்பட்டது, வேற அவனுக்கு இல்லை. இந்த ஸ்ட்ராங் பிலீவ் யார்கிட்ட இருக்க முடியும்? இந்த ஸ்ட்ராங் பிலீவ் இது பெருமானார் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப உடம்பு மாறிடுச்சு, அடுத்து உள்ளத்துல சில சிக்கல்கள் வரும். அதை மாத்திரத்துக்கு தான் இன்றைய இரவு. இந்த இரவு எதுக்கு? 3 மாசமா துவா கேட்கிறோம், 2 மாசமா அல்லாஹ் ரஜபுல பரக்கத் செய், ஷாபான்ல பரக்கத் செய், உடல் ஆரோக்கியம் வேணும், எனக்கு உள்ள ரீதியாக நான் ரமலானை அடைய போகிறேன், நைட்ல நான் நின்று தொழுவணும், அதுவரையும் தொழுவது இல்ல, புதுசா 20 ரக்காயத்தை நான் தொடணும், தஹஜ்ஜத் தொழணும், நிறைய குர்ஆன்களை ஓதணும். என்ன செய்யணும்? 2 மாசத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன்களை எடுத்து வச்சு நாம் ஓத ஆரம்பிக்கிறோம். பிரிப்பரேஷன். இந்த ரமதானில் கிடைக்கக்கூடிய பரக்கத்தை வேறு எந்த ரமதானிலும், வேறு மற்ற காலங்களில் நம்மால் அடைந்து கொள்ள முடியாது. சமூகமே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம் உடலினுடைய வலுவோ அல்லது நம்முடைய பொருளாதாரமோ அல்லது நம்முடைய குழந்தைகளோ நம்மை வாழ வைப்பதில்லை. அல்லாஹ் நம்மை வாழ வைக்கிறார். அல்லாஹ் செய்கிற பரக்கத்து நம்மை வாழ வைக்கிறது, வேற ஒன்றும் இல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் என் குடும்பம் வந்துருச்சு, பினான்சியலா ஒரு 4 கோடி ரூபாய் வந்தா ஜம்முன்னு இருப்பாங்க.
அது அவருடைய ஒரு கோடி ரூபாய் வந்த உடனே அவருடைய நடையே மாறுது, பேச்சு கொஞ்சம் மாறுது அப்படின்னு ஹையஸ்டா. அவருடைய ஆடை மாறுது, மாறுதா இல்லையா? நீ நினைக்கும் போது நினைக்கலாம், ஒரு 5 கோடி ரூபாய் எனக்கு வந்துருச்சுன்னு வைங்களேங்க, எதை பத்தியும் கவலை பேசுறோமா இல்லையா? பெருமானார் சொன்னார்கள், இப்படி பேசாதீங்கிறாங்க. இது அல்லாஹ்வினுடைய நியாமத்துக்கு மாற்றம் செய்வதற்கு அடையாளம். ஒரு காலமும் அப்படி நீங்கள் பேசிவிடாதீர்கள். ரப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதற்கு ஆயிரும். என்ன நடக்கும்? திரும்ப அந்த 4 லட்சம் ரூபாய் அல்லாஹ் கையில உனக்கு கொடுத்து அந்த 4 லட்சத்தையே 4 கோடியே உனக்கு சோதனை ஆக்குவான். அதுக்கு பின்னாடி அலைவா பாருங்க, இவன் நாயா பேயா அந்த காசை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது எல்லாமே வரும். குர்ஆன்ல அல்லாஹ் அழகா ஒரு வசனத்துல சொல்லுவான், ஜமஅ மாலம் ஃபஅத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அக்லத. ஜமஅ மாலம் ஃபஅத்தத, காசு எல்லாத்தையும் சேர்க்கறான் மனுஷன். குர்ஆன் சொல்லுகிற அட்ரஸ், நிறைய காசு சேர்க்கறான். 2 கோடி ரூபாய் வந்த உடனே அந்த பேங்க் பேலன்ஸை திருப்பி பார்க்கறான். ஜமஅ மாலம் ஃபஅத்தத, முன்னாடி காலத்துல எண்ணி பார்த்தான். இன்னைக்கு என்ன செய்யறான்? நெட்ல போய் இப்படி பார்க்கறான். 2 crores பால் ஊத்துனது மாதிரி இருக்கு நெஞ்சில. 2 crores அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த மனோநிலையை சொல்றான். நான் மனதை பத்தி சொன்னேன்ல, இவன் மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா. போடா, எவன்டா இருக்கான்? 2 கோடி ரூபாய் இருக்கு, எவன் வந்தாலும் ஜெயிப்பேன், என்ன நோய் வந்தாலும் பார்த்துருவோம் ஒரு கை. எது இந்த 2 கோடி இவன் தான் சம்பாதிச்சான். 2 கோடி வந்த உடனே மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த 2 கோடி நம்மளை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அட பைத்தியார பயல, அட அது பேப்பர்டா, அது எங்க வந்துச்சு? இது போனாலும் திரும்ப சம்பாதிக்கக்கூடிய அறிவு யாருக்கு இருக்கு? நீ அதை விட 1000 மடங்கு மேலானவன். டக்குன்னு மக்காயிட்டியே. குர்ஆன்ல எப்போது ஓதுற வசனம், யஹ்சபு ஜமஅ மாலம் ஃபஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு, அந்த காசு என்ன காப்பாத்திக்கும்? கல்லா, அல்லாஹ் சொல்றான், இட் நெவர் ஹேப்பன். ஒரு காலமும் அப்படி நினைக்காது, ஒரு காலமும் அப்படி நினைக்காது. காசு இருந்தவன்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும், பார்த்துருக்கோம். இத்தனை கோடிகளை கோடியா அள்ளி வச்சு கடைசி நேரத்தில் அதுக்கு என்ன பிரயோஜனம் இருந்துச்சு? ஒரு செல்லா காசாக ஆக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டவர்களை பார்த்தமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல ஃபிரௌனை பற்றி சொல்லும்போது சொல்லுவான், அக்ரஜ்னா மன் கான ஃபீஹா, அக்ரஜ்னா அந்த ஃபிரௌனை நாம் அந்த ஊரிலிருந்து வெளியாக்கினோம். மின் குனூஸின் வ மகாமின் கரீம் மின் நிஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். கோட்டை கொத்தலங்கள், நீங்க யோசிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் அங்க பிச்சை எடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் they are selected as leaders. மக்கள் தான் தேர்ந்தெடுத்து தலைவராக வைக்கிறார்கள். ஆனால் ஃபிரௌன் தலைவர் அல்ல, இரட்சகனாக இருந்தார். நான் தான் அல்லாஹ். எவ்வளவு வித்தியாசம்! இன்னைக்கு அவனை திட்டுறான், டெமோக்ரஸிங்கிறான், நீ ஒழுங்கா வேலை செய்ற. அங்க கேட்கவே முடியாது, ஏன்னா அல்லாஹ் கடவுள். அக்ரஜ்னா, அல்லாஹ் சொல்றான், அந்த ஊர்ல இருந்து அவனை வெளியாக்கி நான் தான் கொண்டு வந்தோம். ஃபிரௌனை கூட்டிட்டு வர்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு போகும்போது அவன் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் நிற்கிறது, அத்தனை படரையும் அவனுடைய எல்லா காசுகளும் அங்கே அணிவகுத்து நிற்கிறது, செல்வம். அப்படியே நான் தான் கடவுள் நிற்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் அவனை கூப்பிட்டேன், வாட, உன்னை இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு உதாரணமாக்க போறேன். அருமையான வரலாறு, அற்புதமான வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க. அந்த அன்றைக்கு இருந்த அந்த யூதர்கள் இன்னைக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு, இன்னால முதரக்கூன் பக்கத்துல வந்தோன்னு சொன்னான், மூசாவே உன்னை நம்பி வந்தேன் பாரு, நான் அவன்கிட்ட கூட சரண்டர் ஆயிடுவேன், மாட்டிக்கிட்டேன்னா. இன்னைக்கு இந்த சமூகம் படிக்க வேண்டிய வரலாறுகளில் முக்கியமான வரலாறு யூதர்களுடைய வரலாறு. நமக்கு முழுக்க இன்னைக்கு இல்ல, அன்னையிலிருந்து குழி வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவர்களை யார் என்று கூட அடையாளம் தெரியாமல் நாம் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஏதோ அல்லாஹ்வினுடைய ராமத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு புள்ள இருக்கும், கடைசி புள்ள, செல்ல புள்ள, அதுக்கு எல்லா செலவும் கிடைக்கும், அதுக்கு எதுவும் தெரியாது. அத்தா கஷ்டப்படுறது தெரியாது, அண்ணன் கஷ்டப்படுறது, அதுக்கு எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்ல. செல்ல பிள்ளையாக இந்த சமூகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்தாச்சு முன்னாடி நதி, நைல் நதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, இந்த கையில வச்சிருக்கல அதை வச்சு அடிங்க. ஒரே பொளந்துச்சு, அது பாதையா போகுது, அப்படியே நிக்குது. குர்ஆனினுடைய வரலாறு பேசுகிறது. இன்னும் எல்லாரும் இறங்கி போனாங்க. போய் அங்க சேர்ந்த உடனே அடுத்த கரைக்கு போயாச்சு.
போன உடனே திரும்பி பாக்குறான், அவனு உள்ள வர்றான். அல்லாஹ் கூப்பிட்டுருக்கான்ல, அக்ரஜனா ஃபிரௌன் வரல. அல்லாஹ் சொன்னான் ஃபிரௌன் வரல. அந்த சொத்தை விட்டுட்டு அவன் ஒரு காலம் வரமாட்டான். தன்னை இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த அக்செப்டன்ஸ் என்ற அந்த மனோநிலை என்ன எல்லாரும் ஏத்துக்கிறான். அது ஒரு காலமும் மனுஷனை விடாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நம்ம கிளப்பி கூட்டிட்டு வந்தோம். வேலை இருக்கு அவனுக்கு, இங்க நம்ம கிளப்புறோம். இதுக்கு பேர் தான் விதி. இதுக்கு பேர் தான் விதி. கிளப்பி கூட்டிட்டு வந்தோம். நியமத்தின் கானு ஃபீகஹா பாக்கிஹின், நல்ல சுகபோகமாக, இந்த லெத்தாஜிக்கல் லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி வாழ்ந்தாங்க. வந்தாச்சு. வந்து பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தோட நடந்து வர. அவங்க எல்லாம் வேலைக்கார பேரு, அவங்களே நடந்து வராங்க. மூசாவோடு இருக்கக்கூடிய அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்ம இறங்கியாடலாம், நான் இங்க கடவுள் நிக்கிறேன், இறங்கடா. இறங்கியாச்சு. உன்னை யூதர்கள் சொன்னா, மூசாவே திரும்ப உன்னை நம்பி கெட்டு போயிட்டோம், வந்துட்டானே. இப்ப என்ன செய்வியா? அவனை இறங்குவாயா, அவனுக்கு நிக்க முடியாது. இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அழகா எழுதுவாங்க. பதறி போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ் உலகத்துக்கு பாடம் சொல்றான். குச்சி வச்சு அடிக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்க அடிச்சவன உடைஞ்சிச்சு இல்ல, இங்க திரும்ப அடி விழுவுது ஆத்துக்கு. சேர மாட்டேங்குது. யாரு நிக்குது? திரும்ப மூசா கம்பு வேலை செய்யல, கம்பளுடைய எலக்ட்ரிசிட்டி போயிருச்சு, இப்ப வேலை செய்யல. அப்பதான் ஒரு கணம் அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசனை, யா அல்லாஹ் என்ன நடக்குது? அல்லாஹ் கேட்டா, மூசாவி அது என்ன வரும்போது அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு, என்ன பார்த்து அல்லாஹ் என்ன செய்ய, என்ன கம்பால் அடிச்சுட்ட, இங்கிட்டு வந்து நின்று திரும்ப அல்லாஹ் என்ன செய்யணும்னு கேட்கணும். திரும்ப கம்ப வச்சு அடிச்சா நம்ம ஆளுங்க பண்ற வேலை இன்னைக்கு அப்படித்தானே. எதையாவது ஒண்ணு பார்த்தோம்னா அது அப்படித்தான்டா. அந்த அஜத்திட்ட போயிட்டோம்னா பூராத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்ல அல்லாஹ் நம்பிக்கையோட அல்லாஹ் சொன்னா அந்த கம்பை அப்படியே கீழே வை, அல்லாஹ் வந்துருவான் போயிட்டு. வேலை இருக்கு, பாதி பேர் தான் இறங்கி இருக்கான் மூசா, மீதி பேரு வெளியே நின்று இருக்கான். அந்த வேலையை நான் பார்க்க வேண்டியது இருக்கு, உன் வேலையை நீ பாரியா. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய குச்சியின் நம்பிக்கை எங்க போச்சு? அதுக்கு பேர் தான் தக்தீர். தக்தீர்னா இந்த சமூகம் எதை உள்வாங்க வேண்டுமோ அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அந்த வெளியாக்கிய வரலாறு இருக்கிறது, அற்புதமான வரலாறாக. அதெல்லாம் இந்த நபிமார்களுடைய படிப்பினை தான் இந்த சமூகத்தில். நீ யூதர்களை பத்தி சொல்லிட்டு இருந்த நிறைய புத்தகங்கள், இன்னைக்கு அரபியில நிறைய புத்தகங்கள். யூதர்கள்னா அகல கிதாபுகள், நம்முடைய சொந்தங்கள், அவர்களுடைய வரலாறு நமக்கு விளங்கணும். மாறி மாறி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், the people of book, அஹ்லுல் கிதாப், அறிவுக்கு சொந்தக்காரர்கள், மடையர்களாகி போனவர்கள், அவர்கள் வேத சுமத்தை கழுதையை போன்று வேதத்தை சுமந்தவர்கள். அப்போ அவர்கள் சொல்லுகிற பாடம், அந்த குர்ஆன் சொல்லித் தருகிற பாடம், மனோ ரீதியாக நாம் ரெடி ஆகணும். இந்த ரமலானுக்கு உடல் ரீதியா ரெடி ஆயிட்டோம். இந்த நாள் மனோ ரீதியாக ரெடி ஆவதற்காக வேண்டி பெருமானார் சில செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி அழுக்கோட நம்ம அங்க போக முடியாது. இப்படி அழுக்கோட நம்ம ரமலானுக்குள்ள போக முடியாது. இஸ்லாத்தில் நிறைய வாஷிங் மிஷின் உண்டு. மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போறோம்ல, அதை பாத்துருக்கீங்களா? எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி சுத்த விடுறான்ல, இன்னைக்கு வாஷிங் மிஷின்ல போட்ட உடனே எப்படி துணி சுத்துது இல்ல, அதே மாதிரி அங்க சுத்தி பெருமானார் அதை சொன்னார்கள். அழுக்கு துணியை புதிய துணியாக்குவதை போன்று அல்லாஹ் உங்களை அங்க கூட்டு போயிட்டு வந்தோடனே, ஹஜ்ஜி முடிஞ்ச உடனே நீ அப்படியே வடித்தெடுத்த புதிய பாலகன், தாய் வயிற்றிலிருந்து வந்தன எப்படி இருப்பியோ ஆக்கிடுறோம். வாஷிங் மிஷின் வேலை செய்யுது. இந்த ரமலானை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்கள் மனதை சுத்தப்படுத்தப்பட வேண்டும். யத்தலிஉல்லாஹு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இந்த 15வது இரவில் அல்லாஹ் தஆலா அடியார்களின் பக்கம் கவனம் செலுத்துகிறார். இன்னும் சில ஹதீஸ்கள்ல முதல் வானத்திற்கு வருகிறார். முதல் வானத்துல அவனுடைய கவனம் அந்த அளவுக்கு ஆகிறது. ஹதீஸ்கள்ல வரும். உடனே இந்த அது எப்படி அல்லாஹ் இறங்கி வரான்னு சொல்லலாம். இந்த ஹதீஸ்லாம் இப்படி இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. ஏன் ஜும்மால வருது? ஜும்மாவினுடைய தினத்திலே அல்லாஹ் உங்களின் பக்கம் இறங்கி வருகிறான். முதல் வானத்துக்கு நான் இறங்கி வர்றதில் அவனுடைய ஷான் வேற, அல்லாஹ் கவனம் செலுத்துகிறார். சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்கள், யக்ஃபிரு இபாதஹு குல்ல இல்லல் முஷ்ரிக் வல் முஷாஹித். இதுல பல விதமான இபாரத்துகள்ல இந்த ஹதீஸ் வருது. அல்லாஹ் ஜமீஅ ஹல்கி, தன்னுடைய எல்லா அடியார்களையும் இன்றைய தினத்திலே அல்லாஹ் மன்னிக்கிறான். இதை ஏன் பெருமானார் சொல்லணும்?
அது லைஃபான ஹதீஸாவே இருக்கட்டும். அறிவிப்பாளர்களுடைய வரிசையில யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், தேவை யாருக்கு? ஏன் பாவம்ல மன்னிக்கப்படணும்? நான் இந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி என்னென்ன வேலையெல்லாம் செய்யறேன். அப்ப பெருமானார் சொன்னார்கள், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், 2 பேரை தவிர. 2 பேர். அந்த இடத்துல தான் பெருமானார் ஒரு செக் லிஸ்ட் வச்சாங்க. நீ உங்களையே நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நான் எங்க இருக்கேன்? செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவான்ல. இன்னைக்கு ஐடி கம்பெனிகள்ல போனா செல்ஃப் எவாலுவேஷன் சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறான். உன்னை நீனே எடை போட்டுக்கொள், என்னென்ன வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அதை எழுதி வாங்குறான். பெருமானார் சொன்னார்கள், உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கங்க. இந்த 2 கூட்டத்தில் நீ எதிலையாவது இருக்கியா? முதலாவது கூட்டம் இல்லல் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க அதுல இல்ல. 2வது வல் முஷாஹின், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காபிர்களாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. 2வது ஒரு கூட்டம் அல் முஷாஹின் மிம்மன் இந்தஹும் ஷஹ்னா. ஹதீஸ்கள்ல விளக்கம் எழுதுறாங்க, மை யகூனு ஷஹ்னா, ஷஹ்னுன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கடுமையான விரோதத்தன்மையை மனதிலே வைத்திருக்கக்கூடியவன். விரோதத்தன்மை, அதாவது வெறுப்பு அரசியல் சொல்றாங்கல்ல இன்னைக்கு, அந்த வெறுப்பை உள்ளே வைத்திருக்கக்கூடியவன். ஷஹனா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஒருவர் மீது வெறுக்கிறது மட்டுமல்ல, அந்த வெறுப்பின் காரணமாக அவருக்கு ஏதாவது சிரமத்தை ஏற்படுத்துறது, அதை கொண்டு சந்தோஷம் அடைவது. ஒருத்தர் நமக்கு பிடிக்காதவர் ஏதாவது ஆயிட்டார்னா என்ன ஆட்டம் ஆடணும் அந்த சொல்றாங்க இல்லையா? இந்த மனோநிலையை குறித்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் பேசுறாங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஷஹனாவினுடைய இந்த குணத்தினுடைய பிரதிபலிப்பால் இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட சிரமத்தை குறித்து அமெரிக்கா பேசியது, வெஸ்டர்ன் கல்ச்சர் பேசியது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வால் உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்குது? அமெரிக்கால ஒரு கட்டுரை வெளியிட்டான், இங்கிலீஷ் ஜேர்னல், மெடிக்கல் சார்பா. யாரெல்லாம் வெறுப்புணர்வு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவர்களுக்கு கேன்சர் வரும். கேன்சர் சொல்லிட்டு சொல்றான், யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்கோ அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து, நீ யாரை வெறுக்கிறாயோ அவங்கள பார்த்து, நான் இவரை மன்னிச்சிட்டேன், இனி இவரை நான் திட்டமாட்டேன், இவர் மீது நான் கொண்டிருந்த அந்த கோபங்களை நான் இன்னையோட விட்டுட்டு அப்படின்னு மட்டும் சொல்ல வைத்து 90% கேன்சர்ல இருந்து வெளியாக்கி அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கான். வேற எதுவும் மெடிசின்லாம் கிடையாது. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த தெராப்பி, இந்த தெராப்பி, கீமோ தெராப்பி, எந்த தெராப்பியும் கிடையாது. கூட்டத்தை உட்கார வச்சு யாரை வெறுத்தாயோ, யாரை திட்டினாயோ, எவன் உருப்படக்கூடாதுன்னு வேலையை பார்த்தியோ அவனை நான் இன்றோடு மன்னித்து விட்டேன் என்று மட்டும் சொல்லு. 99 அது 90% கேசுகள் முழுசா கேன்சரை விட்டு ரிலீவ் ஆகி வெளியே வரலாம். இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுச்சுன்னா, அமெரிக்கா சொல்லியிருக்கு, ஆண்டார் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை பெருசா பிரட்டி பார்க்கிற சமூகம் 1400 வருஷத்துக்கு முன்னால எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில் இதை பேசினார்கள் என்று சொன்னால் அது லைவான அதிசயம். அது பக்கம் நம்ம ஏன் போகணும்? என்ன மடமைத்தனம், எவ்வளவு மோட்டிகத்தனம். பெருமானார் சொன்னார்கள், யாருடைய மனோநிலையில் வெறுப்பு இருக்குமோ அல்லாஹ் வரை மன்னிக்க மாட்டார். உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் மனோவியாதிகளுக்கும் அடிப்படை வெறுப்பு. இந்த செயல்ல அடிப்படை அன்பு, அதுக்கு நேர் அகைன்ஸ்டா அடிப்படையாக இருப்பது அன்பு. அன்புல இந்த காதல், அது இது எல்லாமே வரும். ஒருத்தனுக்கு வெறுப்பு வந்துருச்சு, கோபம் வரும். அதுக்கு அடுத்து அவனை அழிப்பதற்குரிய திட்டங்கள் வரும். எல்லா நாசகாரியங்களுக்கும் முதன்மையான இடம் வகிப்பது எது தெரியுமா? வெறுப்பு. அதை குர்ஆன் பேசும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். அதை பெருமானார் அன்றைக்கு சொல்லுகிறார்கள். அல் ஹக்கத், அல் ஹக்கத், யாருடைய உள்ளத்தில் வெறுப்புணர்வு இருக்கிறதோ, தங்களுடைய சொந்தங்களை வெட்டி வாழுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான்.
இந்த இரவு பாக்கியம் பெற்ற இரவில் கூட அவர்கள் மன்னிப்பினுடைய தகுதியை இழந்தவர்களாக ஆக்கப்படுவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு நைட் எதுக்கு? இன்னைக்கு நைட் எதுக்கு? ஹதீஸ்லாம் வரலங்க. இல்ல, பெருமானார் சொன்னார்கள், உடல் ரீதியாக ரெடி ஆவதோடு 15 நாளைக்கு முன்னாடி, நீங்கள் ரமலானுக்கு 15 நாளைக்கு முன்னால் மனோரீதியாக ரெடி ஆகுங்க. யாரிடத்தில் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் கோபப்பட்டிருக்கிறீர்களோ, காத்தியே ரஹம், பெருமானார் சொன்னார்கள், உறவை துண்டித்து வாழ்பவனை அல்லாஹ் இந்த இரவில் மன்னிப்பதல்ல, இது எல்லாத்தையும் மன்னிக்கலாம். ஒரு ஹதீஸ்ல வருது, அததி மின் அததி ஷிஅரி கனமி கல்பின், கல்பு என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாருடைய ஆடுகள் அளவின், ஆடுகள் நிறைய உள்ள அந்த கூட்டத்தாரின் ஆடுகளின் முடிகள் அளவுக்குள்ள பாவங்களை கூட இன்றைக்கு அல்லாஹ் மன்னிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல தான் பெருமானார் இக்கு வச்சாங்க. ஆனால் உறவை துண்டித்தவன், வெறுப்பை விதைப்பவன், வெறுப்பை மனதில் சுமந்து திரிபவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இது எதுக்கு மன்னிக்கிறது இல்ல? நீங்க ரமலானுக்குள்ள போகும்போது நீங்கள் தூய்மையானவர்களாக போக மாட்டீர்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். திக்ர் மஜ்லிஸிற்கு டைம் ஆயிடுச்சு. அந்த விதியை நம்புவது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுதே, நான் என்னுடைய விதியை நான் எப்படி நம்ப வேண்டும்? அதை எப்படி நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினுடைய இமாம்கள் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வகுத்து தந்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இதோடு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்ம எல்லாம் நிறைய கேள்விப்பட்ட ஒரு இமாம், மிகப்பெரிய ஆன்மீக வித்துவான், குர்ஆன் ஹதீஸ் கலையில் ஈடுணை இல்லாத அறிஞர். ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவருடைய சபையில வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் குர்ஆன் ஹதீஸ் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அபு ஹாமித் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. எல்லா மாணவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு ஒரு மாணவன் வந்தார். வந்து உஸ்தாத் இடத்துல கேள்வி கேட்டார். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல கேட்கிறார், கஸாலி அவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கேங்கிறான். குல்ல யௌமின் என்று சொன்னால் ஈச் டேஸ் என்று அர்த்தம். ஈச் டேஸ், எவரி டே. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், இன் டிஃபரண்ட் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி இருக்கான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்துர் ரஹ்மான். அல்லாஹ் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்க எவ்வளவு பெரிய உஸ்தாது, ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரினா உங்க அல்லாஹ் இன்னைக்கு எப்படி இருக்கான், கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் விளக்குங்க. இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. அறிஞர்களுடைய அழகான பண்பை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். உடனே யோசிச்சுட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியல, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு தெரியலங்கிறது சொல்றதே நிறைய பேர் யோசிக்கிறான். ஏன் தெரியலன்னு சொல்லுவாங்க, சும்மா கொஞ்சம் அடிச்சு விடுவாங்க. ஆயிப்போச்சு. இன்னைக்கு கடை விரித்தவர்கள் எல்லாம் கடை ஊழியர் முதலாளி ஆயிட்டான். இன்னைக்கு எவன் தெரியும் விரிக்கிறான் அவன்கிட்ட எல்லாம் போய் கேட்கறான், அவன் ஒரு பதில் சொல்றான். இதுல நான் நிறைய தெரிஞ்சது என்ன, நான் துபாயில இருக்கும்போது நிறைய சில பேர் வந்து கேள்வி கேட்பான், இது எப்படிங்க, நான் வந்து இருப்பா பாத்துக்கிறேன் சொல்லுவோம், இல்ல இது இப்படித்தாங்க அப்படின்னா, இல்ல ஜித்து இன்னும் கொஞ்சம் கித்தாபுகளை பாருங்க, நல்லா பார்த்து இல்லப்பா இது என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம சொல்லணுமா. நம்ம வாயால வாங்கிட்டு மாவான நாளைக்கு ஜஹன்னத்துக்கு நான் போனா ஒன்னதாண்டா கூட்டு போவேன், என்ன எதுக்கு அவருக்கு பதில் சொன்னதுக்காகட்டி அந்த அஜர்த்து கூட அப்படி சொன்னார, நீங்க எதுக்கும் கொஞ்சம் பாருங்க. ஒருத்தன் வந்து கேட்டான், அஜர்த்து நீங்க எந்த இயக்கம்னா, துபாயில இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து, எந்த இயக்கத்துல இருக்கீங்கன்னா, நான் சொன்னேன் அல்ல நான் எதுலையும் இருந்துட்டு போறேன், உன் வேலையை பாரியா, வேற கேள்வி இருந்தா கேள்வி, இது என்ன ஒரு கேள்வியா, நீங்க சொல்லியே ஆகணும் இன்னைக்கு. நீ நான் சொன்னேன், நான் சொன்னா நீ வருத்தப்படுவேன்,
நான் சொன்னா நீ வருத்தப்படுவ, அல்லான்னு போயிருக்கு. பரவாயில்ல, நான் வருத்தப்பட மாட்டேன், சும்மா சொல்லுங்க. நான் சொன்னேன், நான் முஸ்லீம், இஸ்லாம்ங்கிற இயக்கத்தில் இருக்கேன். இது சொன்னா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? நான் முஸ்லீம் இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கேன். உடனே அவன் திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்டான், அப்ப நான் காஃபிரானா? அப்ப நான் கேட்டேன், அப்படின்னா நீ எந்த எண்ணத்துல கேட்டிருக்க? இவர் எதுல இருக்காரோ அதுக்கு நான் எகைன்ஸ்டான ஆளுங்களை தான் கேள்வி கேட்கிற. நீ நானும் முஸ்லீம் தான், இஸ்லாத்துல இருக்கேன்னு போக வேண்டியதுதானே நீ? அப்ப கேள்வி பல இடங்கள்ல பிரச்சனையாயிரும். இப்ப அபு ஹாமித் கசாலிட்ட அவர் கேட்கிறாரு, இன்றைக்கு அல்லாஹ் என்ன நிலையில் இருக்கிறார்? கூட்டுக்கு போயாச்சு. போன உடனே கேள்வி கேட்டார, பதில் சொல்லணுமே, பெரிய இமாமாச்சே. எல்லா தஃசீரையும் புரட்டி புரட்டி பார்த்தாரு. அல்லாஹுக்கு அவனுக்கு சில அதிகாரங்கள் உண்டு, அவனுடைய நிலை அவன் அறிந்த வகை அப்படின்லாம் எழுதுறாங்க. ஒழிஞ்சு இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டா எப்படி சொல்றது தெரியல. மறுநாள் காலையில வர இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி வரும்போதே ஒரு எண்ணம், என்ன எண்ணமா இருக்கும்? இன்ஷா அல்லாஹ் நீ அந்த ஸ்டூடெண்ட் வரக்கூடாது. இன்னைக்கு பசங்க நினைச்சிட்டு போவாங்கல்ல, நேத்தே இந்த வாத்தியார் ஏதோ சொன்ன அந்த வாத்தி வரும்போதே அந்த வண்டி பஞ்சர் ஆயிருக்குன்னு ஸ்டூடெண்ட் நினைப்பான். அந்த வாத்தியார் நினைக்கிறாரு, இன்னைக்கு மட்டும் இவர் வரலன்னா அல்ஹம்துலில்லாஹ். இமாம் கசாலி போய் நேரம் நுழைஞ்சு அவங்க சீட்ல உட்கார்றாங்க. முன்னாடி உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா ஹாமித் யா கசாலி மாஷா ரப்பிக்கல் யௌம். நேரம் ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்தால் கேள்வி கேட்கிறான். எரிஞ்சி ஒரு பிபி அவருக்கு. கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு அதனுடைய பதில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளைக்கு சொல்றேன். வீட்டுக்கு போயாச்சு. ஏற்கனவே தான் கிதாப் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட்லாம் இல்ல. இன்னைக்கு அஜென்ட்ல இருக்கிற டக் டக்குன்னு தட்டினோட எல்லாம் பையனே பாக்குறான். பையனை என்ன நீ சிந்தா இருப்பாரு அப்படின்னா, அங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போனாங்க, ரொம்ப இப்படி யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு 2 ரக்காயத் தொழுதுட்டு யாரெல்லாம் இதுக்கு அறிவு கொண்டு படுத்துட்டாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கனவுல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. கனவுல பெருமானாரை பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய நசீப்! இன்னைக்கு கனவில் பெருமானாரை பார்க்க முடியுமா? இவர் தான் பெருமானார் உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? கேள்வி லாஜிக்கா கேட்கலாம். இந்த சமூகம் இழந்து தொலைஞ்ச பல நியமத்து முக்கியமான நியமத் கனவு. நான் இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல், வாட் இஸ் ட்ரீம்ஸ், தி சீக்ரெட் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய தலை. இந்த கனவுக்கு இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் சுபுஹ் தொழுதோன்னு அப்படியே திரும்பி உட்கார்ந்து பெருமானார் உங்களில் யார் கனவு கண்டது? ஏன் கேட்கணும், ஒரு நபிக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஏங்க அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க நபிய, அதை விட்டு நீ என்னத்தை பார்த்த நான் என்னத்தை பார்த்தேன்னு கேட்கறது. பெருமானாருக்கு தெரியும் இந்த சமூகத்தினுடைய நாடி நரம்புகளில் ஓடுகிற அந்த சிந்தனைகள் வெளிப்படுத்துவதற்கு கனவுகள் காரணம். டெய்லி கேட்பாங்க, சுண்ணத்தா கேட்பாங்க. தொழுது முடிச்சோன்னா திரும்பி, அது சுபுஹ் தொழுகையில தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே. யாராவது பாத்தீங்களா? சில கனவுகளுக்கு நேரடியா உடனே விளக்கம் சொல்லிடுவாங்க, சிலருக்கு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வாப்பாட்ட கூப்பிட்டு அவரிடத்துல உள்ள அந்த மைனஸ் பிளஸ்களை தெரிஞ்சு அவருக்கு இந்த இதெல்லாம் மாத்திக்கணும். அது தனி பாவம். அது அதனுடைய சாப்டர் தனியான சாப்டர். அப்போ கனவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன நடந்திருக்கும்? உடனே கடார்னு எந்திரிச்சு கேட்கிறவங்க, யார சொல்லா உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால கேள்வி கேட்டான், மாஷானு ரப்பிக்கல் யௌம் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி நினைக்கிறாரு. பெருமானார் கேட்கிறாங்க, மாஷானு ரப்பிக்கல் யௌம் தானே? கனவில் வந்த பெருமானார் கேட்டார்கள், அதென்ன பஞ்சாயத்து? அபு ஹாமித் அல் கசாலி அடங்கி போயிட்டாங்க. யார சொல்லலாம், அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த அறிவை சொல்லி கொடுங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு அவர் வருவாரு, இந்த செய்தியை மட்டும் சொல்லுங்க. இன்ன லில்லாஹி உமூரன், இன்ன லில்லாஹி உமூரன் யுபுதீஹா வலா யப்ததீஹா, இன்ன லில்லாஹி உமூரன் யுபுதீஹா வலா யப்ததீஹா. இந்த வார்த்தையை உடனே கனவு மறைந்து பெருமானார் போயிட்டாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்தார். பார்த்தா தஹஜ்ஜத் நேரம். இன்னைக்கு அவ்வளவுதான், தஹஜ்ஜத்தை தொழுகிறோம், நேரம் மதரசாவுக்கு போறோம், அந்தால தேடி கண்டுபிடிக்கிறோம். நேற்று வரக்கூடாது, இன்னைக்கு வரணும். நேரம் எப்போதும் மாறி, அங்க காலையில சுபுஹ் முடிச்சுட்டு சுபுஹ் தொழுத உடனே தான் பாடம். நேரம் போறாங்க. பள்ளிக்குள்ள போன உடனே
அவர் அன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா ஹாமித் மாஷா ரப்பிகல்யோ. அடுத்த நாளும் கேள்வி. உடனே டாக்குன்னு புக்க கூட வைக்கல. இன்னலில்லாஹி உமூரன் யுபதிஹாவலா யபுத்ததிகாடு போடுறா. இன்னைக்கு நான் ரெண்டுல ஓடு ரசூலுல்லாஹ் சொல்லி தரு. அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னலில்லாஹி உமூரா, அல்லாஹ்வுக்கென்று சில செயல்கள் உண்டு, சில செயல்கள் உண்டு. யுபதிஹா, அதை அவனே வெளிப்படுத்துகிறான். வலா யபுத்ததிஹா, யாரும் அதுல போய் இன்டரப்ட் பண்ண முடியாது. அல்லாஹ் இன்னைக்கு எப்படி இருக்கான்? அவனாக வெளிப்படுத்துவான். எப்படி வெளிப்படுத்துவான்? யக்ஃபிது கௌமன் வ யர்ஃபஉ ஆகரீன் யுத்தில் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு மன் வ யுஇஸ்ஸு மன் தஷா வ யுதில்லு மன் தஷா. அவர் சொல்லி தரார். சில பேரை அல்லாஹ் உயர்வான இடத்துக்கு கொண்டு போவான், சில பேரை மேல இருந்து கீழே இறக்கி விடுவான். சில பேருக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பான், சில பேரிடத்திலிருந்து ஆட்சி அதிகாரங்களை வாங்குவான். இதுதான் நடக்கிற செய்தின்னு சொன்னான். சொன்ன உடனே ஒரு ஆர்வமா கேட்ட மனுஷன் என்ன செய்யணும்? இவர் 2 நாள் படாத பாடுபட்டு பெருமானாரெல்லாம் கூப்பிட்டு கனவுல விளக்கத்தை கேட்டுட்டு வந்து இவ்வளவு சொன்னா, அவர் ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு சொன்னாரு, அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாமி அலா மன் அல்லமக்கல் ஜவாப ஃபில் மனாமி. இவ்வளவு சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்த செய்தியை சொன்னோன்னு அவர் சொல்றார், அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாமி. அபூ ஹாமிதே, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த செய்தியை யார் கனவில் எட்டி வைத்தார்களோ மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவர் மீது ஸலவாத்து சொல்லிக்கங்கன்ட்டு எதிர்த்து வெளியிட்டார். அவர் வந்ததே அதுக்கு தான், இந்த செய்தியை தெளிவுபடுத்துறதுக்கு. அதுக்கு முன்னாடி வரலாறுகளில் எழுதுகிறார்கள், இமாம் கசாலியினுடைய மனதில் ஓடிய அந்த இல்மினுடைய அந்த அந்த வெப்பம், அதை அல்லாஹ் அப்படியே அடக்கிறதுக்கு நினைச்சான். அவரை கொண்டு வந்து விட்டான். வரலாறில் எழுதப்படுகிறது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகை வந்ததாக வரலாற்றினுடைய பதிவாளர்கள் அந்த செய்தி எழுதுறாங்க. இப்ப இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் கதர். அந்த கதர்ல அந்த கலா கதர் என்று சொல்லுகிற விஷயத்தை ஒவ்வொரு மூமினும் நம்ப வேண்டும். 4 வகைகளாக அதை நம்முடைய முன்னோர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ பிரித்து நமக்கு தந்திருக்கிறார். அதுல முதலாவது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, the knowledge. எதெல்லாம் நடக்கிறதோ இதெல்லாம் என்னுடைய ரப்பினுடைய நாலேஜ் படிதான் நடக்குது அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். குர்ஆனினுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான், குர்ஆனை வச்சு தான் நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைப். ஒரு மரத்தின் இலை கீழே விழுவதும் 7 ஆழ்கடல்களுக்கு கீழே இருக்கிற தேரையின் நிலையும் என்னுடைய ரப்புக்கு தெரியும், என்னுடைய ரப்புக்கு தெரியும். இதுதான் முக்கியமா அந்த அதாவது கைபை குறித்து, அதாவது கதா கதரை குறித்து ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டிய செய்திகளில் முதன்மையான செய்தி, எது நடக்கிறதோ என் ரப்புக்கு தெரிந்து அவனுடைய அறிவின்படிதான் நடக்கிறது. இன்னைக்கு அது இல்லாம தானே நம்ம பாட்டுக்கு பேசுறோம். நல்லா பார்க்காம விட்டானே, தொழுவ போவாதவனுக்கெல்லாம் கொட்டுறியா, ஒரு வத்து விடாம தொழுகிறேன், ஏன் ஆழத்தை பத்தி ஆகிறோம்ல பேசக்கூடாது. இது அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு முரணான ஒரு தகவல் அது. அப்ப இந்த செயல் என் ரப்புக்கு தெரிந்துதான் நடக்கிறது. 2வதாக சொன்னாங்க அல் கிதாபா. எங்க அண்ணன் சொல்லுச்சு, இப்போ ஒரு செய்தி சொல்லு, அல்லாஹ் எல்லாத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எதெல்லாம் நடக்க போகுதோ அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் மின் கப்லி அன் நப்ரஅஹா இல்லா ஃபி கிதாப். இந்த பூமியிலோ அல்லது உங்களுடைய உடலிலோ, 2 விஷயம், உங்களுடைய பூமியிலோ அல்லது உங்களுடைய உடலிலோ எந்த செய்திகள் எல்லாம் நடக்கிறதோ அது நடப்பதற்கு முன்னே அல்லாஹ்வினுடைய ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மூமின் நம்பணும். இது ஒரு, எனக்கு நோய் வந்துருச்சுன்னா நான் என்ன செஞ்சேன், எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த நோய் நல்லா போகும். உலகம் சொல்லி இது நல்லா போவாதான்னு எத்தனையோ மனிதர்கள் பெட் ரிட்டர்னா கிடக்கான், 3 வருஷம் இருக்கான். பார்த்துக்கோங்கள, பெட் ரிட்டர்ன். இவர் இன்னைக்கு போக மாட்டாரா, நாளைக்கு போக மாட்டாரா, என்னைக்குடா பாத்தியாவதான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் அல்லான்னு கிடப்பார். ஆனா திடீர்னு வரது நெஞ்சு எரியிற மாதிரி இருக்குமா, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். புரிஞ்சு போச்சு. யார் இந்த நிலை யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்றான், நம்ம எழுதி வச்சுட்டோம் எல்லாம். உங்கள் உடலில் நடக்கிற மாற்றங்கள் எழுதப்பட்டவை. முதலாவது அல்லாஹுக்கு தெரியும்,
ரெண்டாவது எழுதப்பட்டவர். இந்த ரெண்டும் கொஸ்டின் பேப்பர் மாதிரி. கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் புதுசு, வாத்தியாருக்கு இல்ல. எடுத்த வாத்தியாருக்கு அது பழசு, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் எழுதி வச்சிருப்பாரு, அவருக்கு இந்த இதுல என்ன ஆன்சர் எல்லாம் தெரியும். கொஸ்டின் எடுத்தவன் அவன், யாரு கேள்வி ஸ்டூடெண்ட் ஆகிய நமக்கு அது புதுசு தான். மூணாவதாக சொன்னாங்க மஷிய, நாட்டம். நாட்டம். வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ், நாம் நினைப்பதை நம்முடைய மனதில் கொண்டு வருவது ரப்புல் ஆலமீன். எப்படி அந்த ஃபிரௌனுக்கு நடந்துச்சு இல்ல, அக்ரஜ்னா மன் கான ஃபீஹா, அவன் எதுல இருந்தானோ அதுல இருந்து நாம் தான் வெளியாக்கணும்ங்கறான். அப்ப நமக்கு நடக்கக்கூடிய இந்த செயல்கள் அல்லாஹ்வினுடைய மஷியத்தில் இருந்து நடக்கிறது. அவன் நாடிதான் நமக்கு இது நடக்குது. அதனால நிராசை என்பது இந்த சமூகத்திற்கு கிடையாது. கடைசியாக இந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்து அதனுடைய அடிப்படையை சொல்லுகிறார்கள். அல் ஹல்கு, அல் ஹல்கு, படைப்பினங்கள், படைப்புகள். அல்லாஹுவை தவிர மீதி எல்லாம் படைப்பினம் தான். அவன் மட்டும்தான் படைத்தவன். மீதி எல்லாம் இட் இஸ் எ கிரியேஷன்ஸ். அல்லாஹ் மட்டும்தான் கிரியேட்டர். அதுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்துல எதை கொண்டு போய் வச்சாலும், மறுமையில எதை கொண்டு போய் வச்சாலும் யாரும் ஈடாக மாட்டார்கள். அல்லாஹ் தனியா நிற்பான். அவன் அல்லாத எல்லா பொருட்களும் படைக்கப்பட்டது. நான் படைக்கப்பட்ட நீயோட உலகம், பூமி, வானம், சண்ட சராசரம் எல்லாமே படைக்கப்பட்டது. அப்ப படைப்பினங்களில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய முழு சக்தியும் படைத்தவனுக்கு உண்டு. படைச்சவனுக்கு காரை இந்தியால இந்த சைட்ல டிரைவ் பண்ற மாதிரி போடுறான், அமெரிக்கால இங்கிட்டு போறான். ஏன்னா இங்க போடுறான். ஒருத்தர் நல்ல பெரிய விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வந்துட்டார், ஒரு ரேஞ்ச் ரோவர் காரை வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு ரேஞ்ச் ரோவர் காரை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து பிரேக்க மிதிச்சுக்கிட்டு சொல்றாரு, ஏன் வண்டி போக மாட்டேங்குது. அவன் சொல்றான், இதை மிதிச்சா போவாது. காசு கொடுத்தவன் யாரா? என் வீட்டு காசா உன் வீட்டு காசா? பிரேக்க மிதிச்சா வண்டி போகணும். போகுமா? போடா எரும மாடு, கீழே இறங்கிடான்னு வண்டி எடுத்துட்டு போயிடுவான். இவனுக்காக வேண்டியெல்லாம் பிரேக் ஆக்சிலேட்டர் ஆக்க முடியுமா? அப்ப அவனுடைய சொத்து. அல்லாஹ் சொல்றான், இட் இஸ் மை சோல் ப்ராப்பர்ட்டி. அப்ப 4 விஷயம். ஒன்றாவது இல்ம், அறிவு. எது நடக்கிறதோ அல்லாஹ் தெரிந்து நடக்கிறது. இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் எழுதி வச்சுட்டான் அல்லாஹ். உண்மையை சும்மா விடல, ரெக்கார்டர். இன்னைக்கு சொல்லணும்னா டேட்டா. அல்லாஹ் டேட்டாவா கலெக்ட் பண்ணி ஃபுல்லா வச்சிருக்கான். ஒரு காலம் அத்தனையும் காட்டப்படும். மூணாவது மஷியத், அவனுடைய நாட்டம். நான்காவது ஹல்க், இந்த படைப்பினங்கள். இந்த 4 வகையில் கதிரை ஒரு முஸ்லிம் உள்வாங்க வேண்டும். அந்த கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்லுவார்கள், மல்லம் யர்த பி கதாஇ, அல்லாஹ் சொல்லுகிறான், மல்லம் யர்த பி கதாஇ வலம் யஷ்குர் அலா நிஅமாஇ ஃபல்யஸ்குன் கைர தஹ்தி ஸமாஇ. யார் என்னுடைய கதாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எனக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அவன் என்னுடைய வானத்திற்கு கீழே வாழ வேண்டாம். போட வேற எங்கேயாவது போடாங்களா? வலம் யஸ்குன் கைர தஹ்தி ஸமாஇ, என் வானத்துக்கு கீழே வாழாத வேற எங்கேயாவது போய், எங்க போய் நம்ம வாழ்றது? அப்ப கவாவை பொருந்தக்கூடிய ஒரு மனோநிலையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தாங்க. அப்ப கலான்னா என்ன? எது நடக்குதோ அது அப்படி வாங்கிக்கிறதா? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை நோய் வந்துச்சு, இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போறாங்க. ஒரு சஹாபி இடையில நிப்பாட்டிட்டார். உமரே என்ன நடக்குது? நோய் அங்க வந்துச்சுன்னா யாரு அல்லாஹ் மௌத்தா போகணும்னு வச்சாலும் மௌத்தா தானே போகணும். ஏன் ஊரை விட்டுட்டு ஓடுறீங்க? அல்லாஹ் கதிரை நீங்க நம்பலையா? கலா கதிரன்னு ஒண்ணு மூரதிகள் சைலண்டா சொன்னாங்க, இதுவும் கலா கதிர் தான், அல்லாஹ் தான் விரட்டி விட்டுருக்கான் என்னன்னு. அப்ப அந்த பார்வை உள்வாங்குகிற அந்த பார்வை தான், அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அல்ல இது கலா கதிர், இது தலையில் இடிச்சு விழுந்தாலும் நான் இங்க நிற்பேன், அப்படி இல்ல. போறதும் அவனுடைய நாட்டம் தான். அப்போ இந்த இரவில் இதை குறித்தான சிந்தனை, நம்முடைய மனோநிலைகள் ரமதானுக்கு உள்ளே நுழையும் போது தூய்மையானதாக இருக்க வேண்டும். காத்தியராகும் சொந்தத்தை வெட்டி வாழுபவனை அல்லாஹ் ரமதானுக்குள்ளே அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு சேரணும். யாரா இருந்தாலும் போன் போட்டு நம்ம பேசி முடிஞ்சு போச்சு. வெறுப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த நோய் நமக்கு வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், ரமதான் என்பது அவ்வளவு உயர்வானது. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம் அங்கே முழுசா சுத்தப்படுத்தப்படுது. சர்வ் போட்டு கழுவுறோம். இது மட்டும் ஒட்டிக்கிட்டு ஆணி அடிச்ச மாதிரி உள்ளே நிக்குது. அல்லாஹ் சொன்னாங்க, நீ தான் புடுங்குறான். அடிச்சு நீ தானே அதை கலட்டணும். நீனே விடாம அந்த ஆணியை குடிச்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? ரமலானை அடைந்தும் பாக்கியத்தை இழந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதற்குத்தான் அல்லாஹும் ரசூலும் இந்த ரஜபினுடைய மாசத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் குறிப்பாக இந்த சைக்காலஜிக்கல் அந்த சர்வ் அத கிளீனிங் இந்த நாளில் நடக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம யாருக்காவது ஏதாவது
தவறிழைத்திருந்தால் அவருக்காக வேண்டி அல்லாஹ்வினிடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். ஒருத்தர் போய் பேச முடியாது, அவர் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவருடைய பாவத்தையும் மன்னித்து நாம் அவருக்கு செய்த குற்றத்தையும் மன்னிச்சிருவான். சொந்தக்காரங்களிடத்துல ஏதாவது வன்மமான முறையில் நமக்கு தொடர்புகள் இல்லை என்று சொன்னால் போனை போட்டு நம்ம பேசி சரண்டர் ஆயிக்கணும். மனதில் அழுக்கோடும் இழுக்காறுகளோடும் ரமலானுக்குள்ளே வருவதை அல்லாஹ் விரும்பவில்லை. சோப்பு போடுற நாள் இது. இரண்டாவது, இங்கே திக்ர் மஜ்லிஸ் நடக்கும், அடுத்து துவாக்கள் நடக்கும். குறிப்பாக இந்த நாளில் செய்ய வேண்டிய செயல் என்ன, இபாதத்துனா அல்லாஹ் இடத்துல தனித்தனியா கேட்கிறோம். இந்த கூட்டு அமல் முடிஞ்ச பின்னாடி போய் உட்கார்ந்து நம்ம இந்த உலகத்தில் மனுஷர்கள்ட்ட பேச முடியாதது அல்லாஹ்ட்ட பேசணும். ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், டாக் டு அல்லாஹ், அல்லாஹ்ட்ட பேசிப்பார். இந்த நம்முடைய பெயின்ஸ், கடந்த கால வழிகள், எதிர்கால எதிர்பார்ப்புகள், பயங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும்? சில பேர்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான், நல்ல மாப்பிள்ள மாட்டிக்கலாம், அப்படியாவே உனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவான். இன்னும் சில பேர் காதலே வாங்கிக்க மாட்டான், ஏன் பிரச்சனையே பெரிய போய் தொடராமா. ஆனால் கேட்பதற்கென்று ஒருத்தர் உட்கார்ந்துருக்கானே, அசருக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து யாரா என்னுடைய வழிகள், அதை தீர்க்கிற ஒரே தீர்க்கதரிசி, அதை தீர்க்கிற ஒரே அந்த ஞானமுடையவன் அல்லாஹ்வை தவிர வேற யார் இருக்கா? பேசி பாருங்க. ஒவ்வொரு நாளும் அசருக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நம்முடைய கடந்த கால வழிகள், எதிர்கால எதிர்பார்ப்புகள், பயங்கள் அல்லாஹ்ட்ட கொட்டி பாருங்க. அல்லாஹ் அப்படியே அந்த அப்படியே கிளியர் ஆகிட்டு இருக்கும். கோடான கோடி பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு அந்த சுன்னத்தை நிலைநாட்டிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பிரயோஜனத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எம் சமூகம் அதை அடைய வேண்டும். இதை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அழகான செய்தியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த இரவினுடைய தகவலாக, அறிவாக இதை உள்வாங்கிக் கொண்டு இந்த இரவை முழுமையான பயன்படுத்திய நல்ல மக்களில் நம்முடைய மனசுல இதுவரை இருந்த அந்த வெறுப்புகளை துடைத்து தூக்கி எறிந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் எனர்ஜி இந்த ரமஸானுக்குள்ள போவேன். வெளியே வரும்போது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவனாக, உலகத்தினுடைய எல்லா பொருளுக்கும் பிடித்தமான ஒரு மனிதனாக இந்த நோன்பு என்னை ஆக்கிவிடும் என்ற நல்ல சிந்தனையோடு அல்லாஹ் தஆலா இந்த இரவில் இருந்து ரமஸான் முடிகிற வரை நம்